பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். கொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி 2123 இன்று சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரர்களை வரவேற்கிறோம். பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ணன் ஏகவரசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு சுவாதி அக்கார்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 7, மக்கட்பேறு. குரல் எண் 70. மகன் தந்தை காற்றும் முறையில் இவன் தந்தை எண்ணற்றார் கொள்ளேன் சொல். பொருள்: என்ன தவம் செய்தானோ இவனை பெற இவன் தந்தை என்று பேர் எடுப்பதே மகன் செய்யும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்கார்களே அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 12. நடுநிலைமை. பகுதி எனவே நன்றே பகுதியார் பார்ப்பற்ற உலக பெரும் செப்பம் உடையவன் ஆக்கம் சித்தென்று எச்சுத்துள் எம்மப்படுத்து நன்று தரினும் நடுவிந்தோம் ஆக்கத்தில் அன்றே ஒளியவே தாக்கா தருவிழா என்பது அவர் உச்சத்து காணப்படும் கேடு பெருப்பம் இல்லை நெஞ்சத்து உடமை சார்ந்தோகம். அனைவருக்கும் நன்றி.
நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 84 பேதமை. பேதமை என்பதொன்று யாரின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவில்லை. பேதமை எல்லாம் பேதமை கதம் கையா தன்கான் செயல். நாணாமை நாளாமை நாளின்மை அதொன்றும் பேணாமை பேதை தொழில். ஓதி உணர்ந்தும் பிறக்கருத்தும் நலன்க பேதியின் பேதை அறியில். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமின் தான்புக்கு அழுதும் மலது. பொய்ப்படும் ஒன்றும் புடைப்படும் கையேற பேதை வெண்ணுமேற்கொள். ஏதிலா ஆற தமிழ் பசுப்பை பேதை பெருந்திர முற்றக்கடை. மையல் ஒருவன் கத்துதல் பேய்த்தன் கையொன்று உடைமை பெறின். பேதிருந்து பேதையார் கேண்மை பெரியவன்கண் பீழே தருவதொன்றியில். கழக்கால் பள்ளியில் வைத்தன சான்று குழாத்து பேதை புகழ். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக பிரதிபா அக்கா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அழைத்ததுக்கு நன்றி. அதிகாரம் 11 நன்றி செய்யாமை செய்த உதவிக்கு வையகம் வானகம் ஆற்றல் அரிது. பார்த்தனா செய்த நன்றி சீது நாணத்து மான பெரிது. பயந்துக்கா செய்த உதவி நயந்துக்கு நன்மை கருதி நன்றி செய்யும் பணத்தினா குல பயன்திற உதவி வளர்த்து உதவி செய்யப்பட சாப்பிட்டு வளர்த்து வரக்க மாஸ்டர் துன்பத்து துப்பாய் நட்பு ஏழ்மை பிறப்பு உலகத்தம் வீமும் திரைத்தோ நட்பு நன்றி மறப்பது நன்றது அன்றே மறப்பது நன்று கொண்டன இன்னா சினாவசம் நன்று உண்டக்கென்று என் நின்று கொண்டால் உள்ள செய்ய நன்றி கொண்ட மகருக்கு. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக கணேஷ்குமார் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 113 காதல் சிறப்புரிதல். பாலோடு தென் கலந்தெற்றி பணிமை வாழேற்று குயிற்று நீர் உடம்போடு உயிர் என்பற்று அன்னம் மந்தியோடு எம்மை நட்பு கருமணியில் பாவை நீ புதர் விழும் திருநூத்திற்கு கீட்டிடம் வாழ்த உயிர் கண்ணு ஆழ்வு சதாவது கண்ணு நீக்கும் விடுத்து உள்ளோன் மண்ணியான் மரபின் மரபின் உள்ளமர கண்ணால் உக்னம் கண்ணுள்ளில் போக அமைப்பின் பெருடன் உண்மை அமையும் காதலவர் கண்ணுள்ள காதலவர் கண்ணும் விழுந்த கருப்பாக கழிந்து நெஞ்சத்த காதலவர் அகவை தின்று அஞ்சு அப்பா கழிந்து பின் கருப்பார் அடிவானத்திற்கு எதிராக எண்ணுமே ஓர் ஓந்திர உள்ளத்தில் எதிராக எண்ணுமே ஓர். நன்றி. நன்றிங்க அண்ணா. அடுத்ததாக பொருளும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இனி இன்றைய நிகழ்வு என் குரல் நட்பாராய்தல் அதிகாரத்தினுடைய 3வது குரல். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா எனினும் அருந்தியாக்க நட்பு. குணம் என்ன, குடிப்பிறப்பு எத்தகையது, குற்றங்கள் யாவை, குறையாத இயல்புகள் எவை என்று அனைத்தையும் அறிந்தே ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும். இனி வரலாற்றில் இன்று ஏப்ரல் மாதம் 18ஆம் நாள். இதே நாளில் 1739ஆம் ஆண்டு ஈரானிய ஆட்சியாளர் நாதிர்ஷாவின் படையினர் இந்தியாவின் முகலாய பேரரசர் முகமது ஷாவின் படைகளை தோற்கடித்தனர். 1755ஆம் ஆண்டு சாவகத்தில் மடாராம் பேரரசு யொகார்த்தா சுல்தானகம் மற்றும் சுரகர்த்தா சுல்தானகம் என்ற 2ஆக பிரிக்கப்பட்டது. 1880ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் விளைவை அவதானித்தார். 1913ஆம் ஆண்டு 13வது தலாய் லாமா திபெத்திய விடுதலையை அறிவித்தார். 1914ஆம் ஆண்டு பொன்னம்பலம் அருணாசலத்திற்கு சேர்பட்டம் பர்கிகாம் அரண்மனையில் வழங்கப்பட்டது. 1931ஆம் ஆண்டு பிரித்தானியாவில் இந்திய பேரரசு தனது தலைநகரை கொல்கத்தாவில் இருந்து புதுதில்லிக்கு நகர்த்தியது. 1934ஆம் ஆண்டு சோவியத் நீராவி கப்பல் செலியூன்ஸ் 111 பேருடன் ஆர்டிக் பெருங்கடலில் மூழ்கியது. 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் வெற்றிகரமாக அணுகுண்டு சோதனை நடத்தி அணு ஆயுதங்களை கொண்டுள்ள 4வது நாடானது. 1975ஆம் ஆண்டு நியூயார்க் உலக வணிக மையத்தில் தீ பரவியது. 1978ஆம் ஆண்டு சிட்னியில் ஹில்டன் ஓட்டலுக்கு வெளியே பாரா ஊர்தி ஒன்றில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததில் 3 கொல்லப்பட்டனர். 1981ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கிட்டன்கி மாநிலத்தில் லூயிஸ் நகரில் இடம்பெற்ற கழிவுநீர் குழாய் வெடிப்பில் 2 மைல் நீள வீதிகள் சேதமடைந்தன. 1983ஆம் ஆண்டு இத்தாலி துரின் நகரில் திரையரங்கு ஒன்று தீப்பற்றியதில் 64 பேர் உயிரிழந்தனர். 1984ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றிய பொதுவுடைமை கட்சியின் பொதுச் செயலராக கான்ஸ்டன்டைன் செர்ன்கோ தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு நேபாளத்தில் மாவோயிச பொதுவுடைமைவாதிகளால் நேபாள மக்கள் புரட்சி தொடங்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு எல் சல்வடாரில் 6.6 ரிக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 400 பேர் வரை உயிரிழந்தனர். 2010ஆம் ஆண்டு இந்தியாவில் புனே நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 17 பேர் கொல்லப்பட்டு 60 பேர் காயமடைந்தனர். இதே நாளில்தான் 1879ஆம் ஆண்டு கவிஞர் செயற்பாட்டாளர் சரோஜினி நாயுடு பிறந்தார். இதே நாளில் பல சிறப்பான கருத்துக்கள் கொண்ட பாடலை எழுதிய மருதகாசி 1920ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தமிழறிஞர் செய்குதம்பி பாவலர் 1950ஆம் ஆண்டு காலமானார். மேலாள் முதலமைச்சர் எம் பக்தவச்சலம் 1987ஆம் ஆண்டும் எழுத்தாளர் கிருத்திகா 2009ஆம் ஆண்டும் எழுத்தாளர் ஏ நடராசன் 2016ஆம் ஆண்டும் காலமானார். இன்று மேலும் ஒரு முதன்மை செய்தியாக இன்று
நம்முடைய அணுகுண்டு தயாரிப்பதற்கு ஐன்ஸ்டீன் சார்பியல் கோட்பாடுகள் தான் என்றாலும் யுத்தங்களை அறவே வெறுத்தவர் ஐன்ஸ்டீன். உலக அமைதிக்காக குரல் கொடுத்த அவர் 1955ஆம் ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி தனது 76வது வயதில் காலமானார். நவீன அறிவியல் ஐன்ஸ்டீனுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறது. எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவர் அவர். ஒருமுறை அவரிடம் எதை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் என்று ஒருவர் கேட்க, இயற்கை இந்த உலகை எப்படி படைத்தது என்று ஒரு நாள் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று கூறினாராம் ஐன்ஸ்டீன். அவருடைய நினைவு நாள் இன்று. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழிப்படை நீகவரசன் ஐயா அவர்களை அன்புடன் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். பாவேந்தருடைய பாடல் இது. தமிழனே இது கேளாய், தமிழனே இது கேளாய், உன்பால் சாட்ட நினைத்தேன் பல நாளாய், தமிழனே இது கேளாய். கமழுவும் தமிழினை உயிரென ஓம்பு, காணும் பிற மொழிகளோ வெறுவேம்பு. நமையெல்லாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு, நம் உரிமைதனை கடித்தது அப்பாம்பு, நம் உரிமைதனை கடித்தது அப்பாம்பு. தமிழனே இது கேளாய். வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார், வாழ்வினில் உயர்ந்த பின் தமிழையை பழித்தார். வஞ்சகர் வந்தவர் தமிழால் செழித்தார், வாழ்வினில் உயர்ந்த பின் தமிழையை பழித்தார். நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார், நம் செயல் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார். நாம் உணர்ந்தோம் இந்நாள் அவர் அஞ்சி விழித்தார், நாம் உணர்ந்தோம் இந்நாள் அவர் அஞ்சி விழித்தார். தமிழனே இது கேளாய், உன்பால் சாட்ட நினைத்தேன் பல நாளாய். தனித்தியங்கும் தன்மை தமிழினுக்கு உண்டு, தனித்தியங்கும் தன்மை தமிழினுக்கு உண்டு. தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டு, தனித்தியங்கும் தன்மை தமிழினுக்குண்டு. தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டு, கனிச்சாறு போல் பல நூலெல்லாம் கண்டு, கனிச்சாறு போல் பல நூலெல்லாம் கண்டு. காத்ததும் அழித்ததும் தமிழ் செய்த தொண்டு, காத்ததும் அழித்ததும் தமிழ் செய்த தொண்டு. தமிழனே இது கேளாய், உன்பால் சாட்ட நினைத்தேன் பல நாளாய். தமிழனே இது கேளாய். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை சுவாதி அக்கா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம். பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் நிகழ்வு எண் 2123, நாள் 18/4/2026, காரைக்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அம்மா அவர்கள். பேச்சாளர் இணை இயக்குனர் நீதித்துறை, ஜார்ஜ் டெக் பல்கலைக்கழகம், அமெரிக்கா. தமிழ் ஆசிரியர் மெரிட்டா தமிழ் பள்ளி. குழந்தைகளுக்கான தமிழ் கதை சொல்லி அமெரிக்கா பொது நூலகம். பட்டிமன்ற பேச்சாளர் கல்யாண மாலை உட்பட்ட பல ஊடகங்களில் தமிழ் அறிஞர்களின் தலைமையில் மாணவர்களுக்கான ஊக்க உரை
சென்னை பல்கலைக்கழகம், மதுரை பாத்திமா கல்லூரி உட்பட்ட பல கல்லூரிகளில் நூல் திறனாய்வாளர், கலந்துரையாடும் குழு, திணை அமெரிக்கா, பெரியார் பன்னாட்டமைப்பு, சங்க இலக்கியம், திருக்குறள், அமெரிக்காவில் சூழலியல், அமெரிக்காவில் தமிழ் கற்பிக்கும் முறை போன்ற தலைப்புகளில் ஆய்வு கட்டுரை வெளியீடு. ஜெயமாறன் என்னும் யூடியூப் தளத்தில் 600 இலக்கிய காணொளிகள் கதை வடிவில் வெளியீடு. அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை, பகுதி 2. அம்மா தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் அம்மா, வாருங்கள். பகுதி 3 சுவாதி. ஐயா. பகுதி 3 சரி சொல்லு. பகுதி 3. அம்மா தாங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம் அம்மா, பாருங்களேன். என்னுடைய திரை தெரியுதாங்க ஐயா? தெளிவா தெரியுதுமா, தெளிவா தெரியுது, தொடருங்கம்மா. நன்றாக தெரிகிறது, வாருங்கள். வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தொகுப்பாளர்கள் ஈஷான் மற்றும் குரலரசி சுவாதி, அப்புறம் திருக்குறள், அருமையாக திருக்குறள் சொன்ன குழந்தைகள், வரலாற்று செய்திகளை சொன்ன பிரம்மநாயகம் ஐயா அவர்கள், பாவேந்தர் பாடலை எழுச்சியோடு பாடிய தென்மொழி பண்ணன் ஈகவரசன் ஐயா அவர்கள், மற்றும் திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள், எனக்கு இந்த வாய்ப்பை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் இந்த பேரவை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்திருக்கும் தமிழார்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை இந்த புத்தகத்தினுடைய 2ஆம் இயலை நாம பார்க்க போறோம். ஒரு கதை வடிவில் என்னால் இயன்றவரை நான் சொல்ல போறேன். சரி, இப்போ முதல்ல அப்படியே கதைக்குள்ள நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். ஒரு பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னா அதை பத்தின என்னென்னலாம் நமக்கு முன்னாடி வரலாறு எழுதப்பட்ட காலத்துக்கெல்லாம் முன்னாடி என்னென்ன நாகரிகங்கள் இருந்தன அப்படிங்கிறத பற்றிய தேடல், அது எப்பவுமே வரலாற்றாளர்களுக்கும் அகழாய்வாளர்களுக்கும் மானுடவியலாளர்களுக்கும் எல்லாருக்குமே அதுல ஒரு பெரிய ஆர்வமும் அந்த தேடலும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த பண்பாடுகளின் நிகழ்வுகளுக்கும் அது தொடர்பான ஒரே நிமிஷங்க ஐயா, இதுல அந்த பண்பாடுகளினுடைய நிகழ்வுகளுக்கும் அது தொடர்பான அகழாய்வு பொருள்களுக்கும் ஒரு கால கட்டம் ஒண்ணு நிர்ணயிக்கணும் இல்லையா, ஒரு கால நிர்ணயம் ஒண்ணு செய்யணும் இல்லையா. அதனாலேயே அந்த காலத்தை எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா, கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் அப்படின்னு 3 காலகட்ட முறையை அவங்க பிரிச்சு வச்சிருந்தாங்க. இந்த பண்டைய நாகரிகங்கள் எந்த காலகட்டத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பிரிச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம வெண்கல காலத்தை பத்தி நம்ம இந்த இயல்ல பேச போறோம். இந்த இயலோட பேரே வெண்கல காலம் அப்படிதான். வெண்கலம் காலம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெண்கலம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெண்கலம்ங்கிறது ஒரு உலோகம், அது நமக்கு தெரியும். அது ஒரு கலவை உலோகம். செம்பு, காப்பரும் வெள்ளியம், டின், இது 2 கலந்த உலோகம் தான் வெண்கலம். இந்த உலோகம் ரொம்ப நாளைக்கு இது உழைக்குமா. இந்த உலோகம் பரவலாக பயன்படுத்தப்பட்ட காலத்தை தான் வெண்கல காலம்னு சொல்றாங்க. இப்ப கற்காலம்னா கல்லால் செஞ்ச பொருள்களை அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க. வெண்கல காலம்னா வெண்கலத்தால் செஞ்ச பொருள்களை அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படித்தான் அந்த இரும்பு காலம்னா இரும்பால் செஞ்ச பொருள்களை அதிகமா பயன்படுத்தியிருப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இது இல்ல. வெண்கல காலம்னா இந்த காலகட்டத்துல வெண்கலத்தால் செய்த பொருள்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலம், அவ்வளவுதான். இந்த வெண்கல காலத்துலதான் அந்த பண்டைய நாகரிகங்கள் தோன்றி வளர்ந்தது. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வெண்கல காலகட்டத்துல மனிதர்கள் அறிமுகம் செய்த கட்டுமானங்கள், சிற்பம், ஓவியம் எல்லாத்தையுமே அகழாய்வுகள் மூலமா நம்மளால மீட்டெடுக்க முடியுது இப்ப. ஆனா அந்த காலத்துல இருந்த எழுத்து வடிவங்கள், வரி வடிவங்களை மட்டும் நம்மளால இன்னும் வாசிச்சு தெரிஞ்சுக்க முடியல. அதுதான் அவ்வளவு இந்த வெண்கல காலத்தை பத்தி. இப்ப இதை பத்தி தானே இந்த இயல் பேச போது, நம்ம உள்ள போலாம் இந்த இயலுக்குள்ள. இந்த இயலையும் நான் எப்பயும் போல புரியறதுக்காக 3 பாகங்களா நான் பிரிச்சு சொல்ல போறேன். முதல்ல பண்டைய நாகரிகங்கள், அதான் முதல் பாகம். அடுத்ததா சிந்துவெளி பண்பாடு, கண்டுபிடிப்பும் அடித்தளமும் அடுத்தது. அதுக்கு அடுத்தது சிந்துவெளி ஒரு மெய்நிகர் சுற்றுலா. இந்த இயல்ல தான் நம்ம இந்த சிந்துவெளி பண்பாட்டை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க போறோம். நான் ஒரு மெய்நிகர் சுற்றுலா மாதிரி கடைசியில என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கூட்டிட்டு போலான்னு வச்சிருக்கேன். பார்க்கலாமா? சரி,
இப்போ முதல்ல வந்து பண்டைய நாகரிகங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வெண்கல காலத்துல, இந்த வெண்கல காலம்னா என்னன்னு முதல்ல சொல்லி அந்த பீரியட் இருக்குல்ல, கேலண்டர் படி பார்த்தோம்னா என்னன்னா, பொதுயுகத்துக்கு 3500 ஆண்டுகள் முன்னாடி. இப்ப நம்ம பொதுயுகத்துல 2000 இருக்கோம் இல்லையா, 2026 இருக்கோம். இதை விட்டுட்டு 3500 ஆண்டுகள் முன்னாடி, பொதுயுகத்துக்கு முன்னாடி, சோ கிட்டத்தட்ட ஒரு 5500 ஆண்டுகள் முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்ப ஆரம்பிச்சு பொதுயுகத்துக்கு 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அந்த காலகட்டத்துலதான் அதைத்தான் வந்து வெண்கல காலம்னு சொல்றோம். இந்த காலகட்டத்துல அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷ காலகட்டம். இதுல 3 பண்பாடுகள் தோன்றி வளர்ந்தன. செழித்து வளர்ந்து நலிந்தும் போச்சு 3 பண்பாடுகள். என்ன? சுமேரிய பண்பாடு, அதான் மெசபடோமியா நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது எகிப்திய பண்பாடு, அதுக்கு அடுத்தது சிந்துவெளி பண்பாடு. இந்த 3 பண்பாடுகள் தான் இந்த நாகரிகங்கள் தான் இந்த வெண்கல காலகட்டத்துல தோன்றி வளர்ந்தன. இது 3க்குமே ஒரு 3 முக்கியமான முன்னெடுப்புகளை இந்த உலகத்துக்கு தந்துட்டு போச்சு. இந்த 3 நாகரிகங்களுமே என்னது? நகர்மயமாக்கல், அந்த காடு கொண்டு நாடாக்கி அந்த நகர்மயமாக்கல், அப்புறம் கடல் கடந்து வெளிநாட்டு வணிகம் செஞ்சது, அப்புறம் எழுத்து வரி வடிவத்தை உருவாக்கியது. இந்த 3 முன்னெடுப்புகளையும் இந்த உலகத்துக்கு தந்தது இந்த 3 நாகரிகங்களும் தான். சரி, இப்போ முதல்ல சுமேரிய நாகரிகத்தை பத்தி எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு சிந்துவெளியை வரும்போது நல்லா விரிவா சொல்றேன். சுமேரிய நாகரிகத்தை பத்தி நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இது இன்னைக்கு இருக்கிற ஈராக் பகுதியில மெசபடோமியால டைகரிஸ் யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற 2 நதிகளுக்கு நடுவுல பொதுயுகத்துக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வளர்ந்து செழித்த நாகரிகம் இந்த சுமேரிய நாகரிகம். இதத்தான் மனிதகுல நாகரிகங்களில் மிக தொன்மையானது அப்படின்னே சொல்றாங்க. இங்கதான் கணிதவியல், வானியல், வண்டி சக்கரம் இதெல்லாம் இந்த சுமேரிய நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. கால கணிப்பு முறை, எழுத்து வரி வடிவங்கள் எல்லாமே சுமேரியர்கள் உலகத்திற்கு அளித்த கொடை அப்படின்னே சொல்லலாம். இப்படி வளர்ந்து கொண்டிருந்த சுமேரிய நாகரிகம் பொதுயுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அழிய தொடங்கியது. என்ன காரணம்னு நினைக்கிறாங்கன்னா, வளமாக இருந்த அவர்களுடைய மண்ணு வந்து உலர் நிலமாகி வேளாண்மைக்கு பொருந்தாததா போச்சு, அதனாலதான் இந்த நாகரிகம் நலிந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம இந்த சுமேரிய நாகரிகத்துல இருந்து நமக்கு இப்ப கிடைக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு ஊருக்கு நடுவுல ஜிகாரட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெரிய அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி கட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் சுமேரிய நாகரிகத்தை பற்றியது. அடுத்தது எகிப்திய நாகரிகம். இந்த நாகரிகம் பொதுயுகத்துக்கு சுமார் 3100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய நாகரிகம். அதாவது சுமேரிய பண்பாட்டுக்கு மிக நெருக்கமான காலகட்டம். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்குள்ளதான் சுமேரிய நாகரிகம் தோன்றி அதுக்கப்புறம் எகிப்திய நாகரிகம் வருது. இந்த பண்பாடு செழிக்க காரணமாக இருந்தது நைல் நதி. சுத்தி இருந்த பக்கத்துல இருந்த ஒரு பக்கம் பாலைவனம், இன்னொரு பக்கம் செங்கடல், நைல் நதி. இது வந்து இந்த நாகரிகம் செழித்து வளர்வதற்கு பாதுகாப்பாக இருந்து, இந்த பாலைவனமும் இந்த கடலும் பாதுகாப்பாக இருந்து இந்த நாகரிகத்தை வளர வைத்தது. இதுவும் ஒரு வேளாண் சமூகம் தான். இந்த வற்றாத நைல் நதி பல்வேறு பயிர்கள் உருவாகிறதுக்கு அவங்களுக்கு காரணமா இருந்து ஒத்துழைச்சிச்சு. இவங்க தான் வந்து பொதுயுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா பெருவணிகம் செய்தவர்கள். நம்மளோட சிந்துவெளி மக்களோட எல்லாம் பெருவணிகம் செஞ்சிருக்காங்க இந்த எகிப்திய நாகரிக மக்கள். அப்புறம் நோய் தீர்க்கும் மருந்து பற்றிய அறிவுதான் எகிப்திய நாகரிகளுடைய பெரிய சாதனை, அதை கண்டுபிடிச்சது. அது மட்டும் கிடையாது, இந்த சுமேரியர்கள் என்ன பண்ணாங்க, சுமேரிய நாகரிகத்துல இந்த முன்னாடி காட்டினேன்ல மெசபடோமியா, அவங்க வந்து எழுதுறதுக்கு இந்த எழுத்து வரி வடிவங்கள் இந்த 3 நாகரிகங்களுடைய முக்கிய முன்னெடுப்பு நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா. அப்ப எல்லாருமே வரி வடிவங்களை பண்ணியிருக்காங்க. ஆனா சுமேரிய மக்கள் என்ன பண்ணாங்க, களிமண்ணால ஸ்லாப்னு சொல்லுவோம்ல, ஒரு பலகை மாதிரி செஞ்சு அதுல எழுதியிருக்காங்க. அது ஈரமா இருக்கப்ப எழுதியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ ஆனா இந்த எகிப்தியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த இழை மரத்திலிருந்து கிடைக்கிற அந்த நார், அந்த இழையிலேயே பேப்பர் மாதிரி ஒண்ணு செஞ்சு பேப்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நம்ம அந்த மாதிரி பேப்பர் தான் நம்ம பயன்படுத்துறோம். அதை கண்டுபிடிச்சு அந்த கணமே இல்லாத, அதனால ரொம்ப வெயிட்டே இருக்காது இல்லையா, ரொம்ப லேசா இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதுல எழுத தொடங்கினவங்க எகிப்திய மக்கள் தான். இது என்னாச்சு, களிமண் பலகை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா இந்த பேப்பிரஸ் அப்படிங்கிற இழையால் செய்த காகிதத்தை எடுத்துட்டு போறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது ரொம்ப எளிதா இருக்கு. அதனாலேயே இவர்களுடைய இலக்கியம் செழித்து வளர்ந்தது. அதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த பேப்பிரஸ் அப்படிங்கிற அந்த காகிதத்தை அவங்க கண்டுபிடிச்சது. அப்புறம் எகிப்தியர்களுடைய நம்மளுக்கே நல்லா தெரியும், கணிதவியலும் கட்டடவியலும் இவர்களுடைய சிறப்பு. இன்னைக்கும் அதற்கு எடுத்துக்காட்டு
எடுத்துக்காட்டாக பிரமிடுகளும் பிரம்மாண்டமான கோயில்களும் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம பார்க்கிறோம். சரி, இதுதான் எகிப்திய நாகரிகத்தை பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு. அடுத்தது நம்ம போறது சிந்துவெளி பண்பாடு. இந்த சிந்துவெளி பண்பாடு வந்து எப்படி இந்த சுமேரிய நாகரிகத்திலிருந்தும் எகிப்திய நாகரிகத்திலிருந்தும் இது எப்படி தனித்து இருந்துச்சு, இது எப்படி சிறப்பா இருந்துச்சு அப்படின்னா, சிந்துவெளி நாகரிகத்துலதான் திட்டமிட்டு கட்டப்பட்ட நகர்மய வாழ்வியல் இருந்தது. நகர்மயத்தை எல்லாம் இந்த 3 நாகரிகங்களுமே உலகத்துக்கு கொடுத்தது. ஆனா திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகர்மயம், அந்த ஆழ அகல நுட்பங்கள், இதுதான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தை மற்ற பண்பாடுகளில் இருந்து வேறுபடுத்தியே காட்டுது. இப்ப பாத்தீங்கன்னா ஹரப்பா முழுக்கவே அது ஒரு நகரம், சிந்துவெளியில் இருந்த ஒரு நகரம் இல்லையா? ஹரப்பா முழுக்கவே ஒரே சீராக வடிவமைக்கப்பட்டிருக்கும். சீரான ஆட்சி முறை இருந்தது, தரக்கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாம் கூட இருந்தது. அப்போ இது வந்து ஒரு கருத்தாக்கம் அப்படின்ற, சும்மாலாம் இதை பண்ணல. இது வந்து ஹரப்பன் ஐடியாலஜி ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன் ஐடியாலஜினே அவர் ஒரு ஆய்வாளர் கிரெகரி போசல் அவர் சொல்றாரு, இது ஒரு கருத்தாக்கம். இதுக்கு அவங்களுடைய கட்டுமானங்கள், அவங்களுடைய பொருள்கள், அவங்க பயன்படுத்திய பொருள்கள் எல்லாத்துலயுமே இந்த கருத்தாக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த கருத்தாக்கம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பல பகுதிகளில் அது பரவி இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த இயல்ல நம்ம இந்த சிந்துவெளி பண்பாட்டின் சுருக்கமான பின்புலத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னா, இந்த ஹரப்பா பண்பாடு வந்து ஒரு ஐடியாலஜின்னு சொல்றாங்களே, இந்த கருத்து, அப்ப அவங்களுக்கு கோட்பாடுகள் இருக்கும், விழுமியங்கள் இருக்கும், சிந்தனைகள், இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி சிந்துவெளியினுடைய கட்டுமானங்களிலும் ஏனைய பொருள்களிலும் நமக்கு எது முக்கியமோ அதை நம்ம பொருள்கள்ல எல்லாம் நம்ம பதிச்சிருவோம் இல்லையா? ஒரு வீடு கட்டும் போது அந்த மாதிரி கட்டுவோம். அப்போ அந்த எல்லாத்துலயுமே இவங்க செஞ்சிருக்க எல்லாத்துலயுமே இவங்களுடைய கருத்தாக்கம் ஒரு தாக்கம் புரிவதை நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். அதை இந்த நூல் காட்டிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த அடையாளம், இந்த சிந்துவெளி பண்பாட்டுக்குன்னு உள்ள அந்த அடையாளத்தோட தொடர்ச்சி, அதோட எச்சத்தை வந்து இந்திய வரலாற்றுலையும் நிகழ்கால சமூகத்திலையும் கூட நம்ம பார்க்கலாம். அதை நம்ம மீட்டுருவாக்கம் செய்து எப்படி நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அது வந்திருக்கு தொடர்ந்து அப்படிங்கிறதையும் கூட இந்த நூல் நமக்கு எடுத்து காட்ட போகுது. அப்ப நம்ம வந்து இதுக்காகவே சிந்துவெளியினுடைய சுருக்கமான பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அங்க இருந்து என்ன இன்னைக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்ம சிந்துவெளியினுடைய பின்புலத்தை நம்ம இந்த இயல்ல நம்ம முழுக்கவே தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இது ஒரு சுவாரஸ்யமான கதை. முதல்ல 1842 சார்ல்ஸ் மேசன் அப்படிங்கிறவர் வந்து, அப்பெல்லாம் ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தாச்சு இல்லையா? அப்போ அந்த சார்ல்ஸ் மேசன் என்ன பண்றாரு, ஒரு ஒரு சுத்தி திரியிறாரு. பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப், இந்த மாதிரி அப்ப எல்லாம் இந்தியா பகுதி தானே, இந்திய துணைக்கண்டம், இந்த இடத்துக்கெல்லாம் அவர் வந்து பயணம் செய்யறாரு. பயணம் செஞ்சுட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு, நரேட்டிவ் ஆஃப் வேரியஸ் ஜேர்னிஸ் ஆஃப் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பஞ்சாப் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறாரு. என்னது? நரேட்டிவ் ஆஃப் வேரியஸ் ஜேர்னிஸ் ஆஃப் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிற புத்தகம் எழுதுறாரு. அந்த புத்தகத்துலதான் அவர் குறிப்பிடுறாரு, பஞ்சாப் மாகாணத்துல மான்கோமரி மாவட்டத்துல ஹரப்பான்னு ஒரு இடம் இருந்திருக்கு. ஒரு பாழடைந்த புதைந்து போன நகரத்தினுடைய சிதைவுகள் இங்க இருக்கு. ஒரு பழங்கால நகரம் ஒண்ணு இங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு இந்த ஹரப்பா நகரத்தின் சிதைவுகளை பற்றி முதல்ல ஒரு குறிப்பை கொடுத்தவர் அந்த சார்ல்ஸ் மேசன்கிறவர் 1842 அவருடைய நூல்ல. சரி, இப்போ 1856 அதோட அது முடிஞ்சு போச்சு, அது அந்த புத்தகத்துல இருக்கு, அவ்வளவுதான். 1856 கிழக்கிந்திய கம்பெனி வந்து லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதையை அமைக்கிற பணியை தொடங்குது. இந்த படத்தை நான் எதுக்கு போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு லாகூர் எங்க இருக்கு, கராச்சி எங்க இருக்கு, நடுவுல வர்ற வழியில ஹரப்பா இருக்கு பாருங்க, இது தெரிஞ்சுக்கணுங்கிற காத்தான். இந்த ரயில் பாதையை அமைக்கிற பணி இருக்கும் போது அந்த ஹரப்பா நகரத்தின் சிதைவுகள் அங்கதான் இருக்கு இல்லையா? சிதைவுனா என்னன்னா ஏகப்பட்ட செங்கல். அதான் ஒரு நகரத்தின் சிதைவு வந்து அப்படி அந்த கட்டடம் எல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த ரயில் பாதை அமைக்கும் போது அங்க இருந்து செங்கலை எடுத்துட்டு வந்து பயன்படுத்துறாங்க. பாருங்க, 4000 ஹரப்பாவோட இது வந்து இன்னையில இருந்து சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டம் இன்னையில இருந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. 4000
1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட சுட்ட செங்கற்களை 1856 ரயில் பாதை கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்படி எங்கடா இருந்து இவ்வளவு செங்கல் இப்படி சரியான அளவோட செங்கல் வருது அப்படின்னு பாக்குறப்பதான் இந்த ஹரப்பா அப்படிங்கிற இந்த இது புதைந்து போன நகரம், இந்த சிதைந்து போன சிதைவுகள் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுடைய கவனத்துக்கே வந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, அப்ப நம்ம இந்த அகழாய்வுங்கிற ஒன்ன இந்தியால நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க 1861 ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் கழகம் அப்படிங்கிற ஒன்ன ஆங்கில அரசு நிறுவுது. இதனுடைய தலைமை அலுவலகம் சிம்லால வைக்கிறாங்க. இதனுடைய முதல் தலைவராக இருந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் தான் இதனுடைய இந்த கழகத்தினுடைய முதல் தலைவராக அவர் இருக்காரு. இப்போ இது ஆரம்பிச்சிருச்சா. இப்போ 1872 மேஜர் கிளார்க் அப்படிங்கிறவர் ஒரு ஹரப்பா முத்திரையை அவர் கண்டுபிடிச்சா அதை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல ஒரு முத்திரை இருக்கு அப்படின்னா ரொம்ப இன்னும் தேடணும் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அதை இப்ப கண்டுபிடிச்சா. ஆனா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சொல்லிடுறாரு, ஐயா இதுக்கும் இந்திய துணைக்கண்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்க. அது அப்படி கண்டுக்காம விட்டதுனால அதோட அந்த இது தெரியாம போயிருச்சு அந்த ஹரப்பாவை பத்தி. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழிச்சு 1921 பஞ்சாப்ல மான்கோமரி மாவட்டத்துல உள்ள ஹரப்பால தயாராம் சஹானி அப்படிங்கிற ஆய்வாளர் அகழாய்வு செஞ்சாரு. அதே காலகட்டத்துல சிந்து மாகாணத்துல லார்கானா மாவட்டத்துல இருக்கிற மொஹஞ்சதாரோல ரக்கல்தாஸ் பானர்ஜி அப்படிங்கிறவர் அகழாய்வு செஞ்சாரு. எப்படி 1921-22 இந்த காலகட்டத்துல எப்படி 2 பேர் 2 இடத்துல அகழாய்வு செய்யறாங்க, ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அப்ப இவங்க 2 பேரும் அகழாய்வு செய்யறாங்களா. மொஹஞ்சதாரோ எங்க இருக்கு, ஹரப்பா எங்க இருக்கு, நான் அம்புக்குறி போட்டு காட்டியிருக்கேன், நீங்க பாத்துக்கலாம். இந்த 2 இடங்கள்லயும் அகழாய்வு செஞ்சு எடுத்துட்டு வந்த பொருள்களை எல்லாம் அந்த ஷிம்லா அந்த ஹெட் ஆபீஸ்ல வைக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியால அங்க வச்சா எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா 2 இடத்துல இருந்து கிடைச்ச பொருள் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்படி மிக துல்லியமான ஒற்றுமைகள் இருக்கு. செதுக்கு கருவி, குத்துவாள், இதுல எல்லாம் ஒரே மாதிரியான முத்திரைகள் இருக்கு, சித்திர குறியீடுகள் இருக்கு, அப்படி அச்சு அசலா இருக்கு. ஆய்வாளர்களுக்கு ஒரே வியப்பு, என்னடா இது. ஏன்னா ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் 700 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. அதுக்குதான் நான் அந்த அம்புக்குறி போட்டு இவ்வளவு. அப்போ ஒரு பெரிய பரந்த ஒரு பண்பாடு இங்க இருந்திருக்கு. அது ஒரு ஐடியாலஜியோட இருந்திருக்கு. இப்ப புரியுதா அந்த ஐடியாலஜி, அந்த முத்திரைகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அப்ப இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சிந்துவெளி பண்பாடு அப்படிங்கிற ஒண்ணு இந்தியாவினுடைய தொடக்கம்னு அது வரைக்கும் எதை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, வேத காலம் தான் இந்தியாவினுடைய தொடக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பண்பாடு அப்படின்னாலே அது வேத காலத்தோட தான் அதை இணைச்சு பேசினாங்க. இப்போ இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆய்வுகள் வெளிவந்த பிறகு இந்திய நாகரிகத்தினுடைய தோற்றுவாய் வேத காலம்னு சொல்லப்பட்ட காலத்தை விட 1500 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சு அப்படின்னு 1924 சர் ஜான் மார்ஷல் அவர்கள் தி இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் அப்படிங்கிற வார இதழ்ல இத ஒரு கட்டுரையாகவே அவர் எழுதினாரு. இப்பதான் சிந்துவெளி பண்பாடு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இந்தியாவினுடைய தோற்றுவாய் எங்கே இருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறது உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. இவர் தலைவராக இருந்த காலகட்டம் எது தெரியுமா? இந்த தொல்லியல் கழகத்தினுடைய தலைவராக சர் ஜான் மார்ஷல் அவர்கள் 1902 28 வரைக்கும் இருந்தார். அந்த காலகட்டத்துலதான் நான் சொன்ன மாதிரி தயாராம் சஹானி அவர்கள் ஹரப்பாவிலும் ரக்கல்தாஸ் பானர்ஜி அவர்கள் மொஹஞ்சதாரோவிலும் அகழாய்வு செஞ்சாங்க. அதனாலதான் இந்த இது எல்லாமே வெளியே வந்துச்சு. சிந்துவெளி பண்பாடு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதனால சர் ஜான் மார்ஷல் அவர்கள் இந்த கழகத்தினுடைய தொல்லியல் கழகத்தினுடைய தலைவராக இருந்த காலத்தை பொற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த நம்முடைய ஆதி தோற்றுவாயை அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார், உலகத்துக்கு சொல்லிட்டு போயிட்டார். சரி, இந்த அகழாய்வு கண்டுபிடிப்புகள் சிந்துவெளி பண்பாட்டை பத்தி உலகத்துக்கு சொன்னது என்னென்னலாம் அங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரங்கள், அதான் ரொம்ப முக்கியம். திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரங்கள், நீள அகல பருமன் விகிதத்தில் செங்கற்கள், அதுவும் ஒரே விகிதத்துல செங்கற்கள் செய்யப்பட்டிருந்தது. விரிவான வடிகால் வசதிகள், பெரும் குளியல் இடங்கள்,
தானிய களஞ்சியம், வியக்க வைக்கும் கடல் வணிக ஆற்றல், நங்கூரம் பாய்ச்சும் படகு துறைகள், அப்புறம் நுட்பமான கைவினை திறன், நெசவு தொழில்நுட்பம், அப்புறம் மென் கற்களாலான முத்திரைகள், குறியீடுகள், செதுக்கப்பட்ட உருவங்கள், இதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு. நம்ம பின்னோக்கி தானே போறோம் இல்லையா? கடந்த காலத்துல இருந்து இப்ப 4500 ஆண்டுகள் முன்னாடி எல்லாம் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா விஷயம் நம்ம இந்த சிந்துவெளியில இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், ஏதோ இன்னைக்கு கட்டப்பட்ட ஒரு மாடர்ன் டெவலப்டு சிட்டி மாதிரி ஒண்ணு தோணுதுல, புது புது விஷயமா இருக்குல்ல. அப்போ அந்த பழங்காலத்திலேயே அது வரைக்கும் உலகம் பார்த்திராத புதிய நாகரிகத்தை கொண்டதாக விளங்கியது சிந்துவெளி நாகரிகம். மொத்தத்துல சிந்துவெளி ஒரு பண்டைய காலத்தின் புது உலகம் அப்படின்னு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு, இந்த நகரமயமாக்கல், இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? எப்படி திடீர்னு முளைச்சிருமா என்ன? கிடையாது. அது இந்திய துணைக்கண்டத்துலதான் வேரூன்றி வேரூன்றி வளர்ந்துச்சு. நான் போன இயல்ல சொன்னேன், பார்த்த மாதிரி முதல்ல ஆப்பிரிக்கால இருந்து வந்தாங்கல்ல, அவங்கள நம்ம என்ன சொன்னோம்? தென்னிந்திய மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். AASI, இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்ஷியன்ட் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. இவங்கதான் ஆப்பிரிக்கால இருந்து வந்த கூட்டம். இவங்க இந்திய துணை கண்டத்துக்கு வர்ற வழியில சிந்துவெளி நிலப்பரப்புல தங்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம், தங்கி இருப்பாங்க அப்படின்னு. அப்படி அவங்க சிந்துவெளி நிலப்பரப்புல, அது ஒரு பெரிய நிலப்பரப்பு, அதன் விளிம்பு பகுதிகளில் மக்கள் வாழ்ந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்படி வாழும்போது அவங்க காலப்போக்குல அங்கே இருந்த ஈரானிய ஜாக்ரோஸ் இன மக்களோடு கலந்தாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த இனக்கலப்பு நடந்தது சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இவங்களைத்தான் சிந்துவெளி மக்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிங்கிற முடிவுக்கும் நம்ம போன இயல்லே ஆய்வாளர்கள் வந்தாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிந்துவெளி மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் இந்த காலகட்டம் இருக்குல்ல, அந்த ஈரானிய மக்களோட அவங்க இணைந்தாங்க, 8000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க, இவங்கதான் மூதாதையர், இதெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லல. இன்னைக்கும் அந்த சிந்துவெளி மூதாதையர்கள் வாழ்ந்த இடத்த இன்னைக்கும் பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் பகுதியில உள்ள போலன் கணவாய், நம்ம படிச்சிருப்போம் புத்தகத்துல, அந்த நதிக்கரையில உள்ள மெஹர்கர் அப்படிங்கிற இடம் தான் அது. அந்த மெஹர்கர் அந்த இடத்துல இன்னைக்கும் 7000-8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் சிந்துவெளி மக்களுடைய மூதாதையர்கள், இங்கே வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய மூதாதையர்களாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வர்றாங்க. சரி, இவங்க இருக்காங்கல்ல, இவங்க பொது யுகத்துக்கு 7000-8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் சிந்துவெளி மக்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? தொடக்க காலத்துல இவங்க வேட்டையாடினாங்க தான். இவங்க காய்கறிகளை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு, இதுதான் இவங்களோட வேலை. பெரிய தொழில்நுட்பம்லாம் இல்லாம சும்மா எளிமையா வீடுகளை தான் அவங்க கட்டியிருந்தாங்க. இப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் செவ்வக வடிவில் அறைகள் கொண்ட வீடுகள், அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த முன்னேற்றத்துல வருது வீடுகள். அப்புறம் காடு கொண்டு நாடாக்குறாங்க, அப்புறம் மேடுகளை சமமாக்கி வேளாண்மை செய்யறதுக்கு பக்குவப்படுத்துறாங்க. இந்த மாதிரி சிந்துவெளி பண்பாட்டுக்கு முன்னாடி கோட் டிஜி, சிஸ்வால், அம்ரீனல் போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தை, அந்த சிந்துவெளிக்கு முன்னாடி அந்த மூதாதையர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை கேல்கலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கல் செம்பு காலம். எப்படின்னா முதல்ல கற்காலம், நான் சொன்னேன்ல, ஆதிக்காலம் கற்காலம், அதுக்கப்புறம் வெங்கல காலம், இதுக்கு நடுப்பட்ட காலம், அதைத்தான் இந்த கேல்கலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. அதான அந்த காலகட்டத்துல கல்லும் பயன்படுத்தி செம்பும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வெங்கலத்துக்கு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இந்த கேல்கலித்திக் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, கல் செம்பு காலம், அவ்வளவுதான். கற்காலத்திலிருந்து வெங்கல காலத்துக்கு டிரான்சிஷன் ஆன பீரியட், அதுதான் இது. இந்த காலகட்டத்துலதான் அவங்க கல்லையும் செம்பையும் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. இது அடிப்படையில ஒரு வேளாண்மை பண்பாடா இருந்துச்சு. இங்கதான் களிமண் பானை, கலப்பை, எருது, வண்டி சக்கரம், பொம்மை இதெல்லாம் கூட அவங்க செஞ்சிருக்காங்க இங்கே இந்த காலகட்டத்திலேயே. இந்த மாதிரியான பழமையான, இப்ப நம்மளுக்கு எப்படி ஒரு புதுசா நம்ம ஒண்ணை எப்படி உருவாக்குவோம்? நம்ம ஒண்ணு அப்படியே திடீர்னு நம்ம மூளையில எல்லாம் முளைக்காது. இப்பயும் அதுதான், பழைய ஆய்வுகளை பழச பார்த்து அதை கொஞ்சம் நம்ம மெருகூட்டி தான் புது சிந்தனைகளை கொண்டு வருவோம். இதேதான் காலங்காலமா நடந்திருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த தங்களுடைய மூதாதையர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை அப்படியே மெருகூட்டி இந்த சிந்துவெளி பண்பாடு ஒரு தரமான முதிர்ச்சி அடைந்த ஒரு பண்பாடாக உருவாகி இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம இப்ப வர்றோம். இப்போ சிந்துவெளி பண்பாடுங்கிறது இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளடக்கிய ஒரு 15 சதுர
கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு மாபெரும் பண்பாடு. அவ்வளோ பெரிய இடத்துல அது இருந்துச்சு. இந்த நிலப்பரப்புல வந்து ஏராளமான குடியிருப்புகள் கண்டுபிடிக்கப்படுது. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து என்னது, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, அவ்வளவுதானே நமக்கு தெரியும் சிந்துவெளி பண்பாடுனா. ஆனா அது மட்டும் கிடையாது. நான் இங்க போட்டிருக்கேன் இந்த இதுல, அவ்வளோ பெரிய நிலப்பரப்புலையும் சிந்துவெளி பண்பாடு அப்படிங்கிற நோக்கில நம்ம பார்க்கணும். காலிபங்கன், கர்கோட்டடா, சுர்கோட்டடா, சூட்காஜன், தோர், லோத்தல், பனாவலி, பானாகோட், ராக்கிகரின்னு பல குடியிருப்புகள் இந்த சிந்துவெளி பண்பாட்டோடு மிகுந்த தொடர்புடையவை, ரொம்ப முக்கியமானவை. இப்போ நம்ம வந்து புதிய இடங்கள்ல எப்படி இதெல்லாம் சொல்றாங்க, எப்படி இந்த ஊரெல்லாம் சிந்துவெளியோட சம்பந்தப்பட்டதுன்னு எப்படி சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன ஊரெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னா, அங்கங்க அகழாய்வு நடக்கும், அங்கங்க முத்திரைகள் கண்டுபிடிப்பாங்க. இது சிந்துவெளியோட தொடர்புடையதா இருக்கே, இது சிந்துவெளியோட தொடர்புடையதா இருக்கே. ஹரப்பா, மொஹஞ்சதாரோல கிடைச்சதோட அதை வந்து தொடர்பு படுத்தி பார்க்க இந்த சிந்துவெளியின் தொடர்புடைய இடங்கள்ங்கிற அந்த பரப்பளவு கூடிக்கிட்டே வருது. அந்த மேப், சிந்துவெளி பண்பாடு அப்படிங்கிற அந்த மேப் வந்து அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்கு. இத வந்து ஐராவதம் மகாதேவன் ஐயா வந்து இந்த ஆய்வுகள் செஞ்சு அறிவிக்கும் போது அவர் 18 இடங்கள் அறிவிச்சார். இதெல்லாம் சிந்துவெளி பண்பாடு இருந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. அப்படி அறிவிச்சதுல இப்போதைக்கு என்ன இருக்கு, இப்போதைக்கு வந்து மகாராஷ்டிரால உள்ள தைமாபாத், அதுதான் வந்து தெற்கு எல்லையா இருக்கு. அதுக்கப்புறம் வடக்கு எல்லையா இருக்கிறது ஆப்கானிஸ்தானில் உள்ள சார்துகை அப்படிங்கிற இடம் தான் இருக்கு. இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரக்கு நிறத்துல இருக்கு. இது எல்லாமே அவங்க அகழாய்வுல கண்டுபிடிக்க சிந்துவெளி பண்பாடு அந்த மேப் வந்து அப்படியே விரிச்சுக்கிட்டே வர்றாங்க. பாருங்க, கூடிய சீக்கிரம் இந்த மேப், அதாவது தெற்கு எல்லை இப்போதைக்கு மகாராஷ்டிரால இருக்க தைமாபாத் தானே இருக்கு, கீழடிக்கு வந்தே ஆகும். ஏன்னா கீழடியில் கிடைத்த முத்திரைகள் சிந்துவெளி பண்பாட்டு முத்திரைகளோடு தொடர்புடையவா இருக்கின்றன அப்படின்னு கீழடி மதுரையில் அந்த மியூசியத்துக்கு போனீங்கன்னா ஒரு அறையில அதை அப்படியே காட்டி நம்ம கண் முன்னாடி காட்டி வச்சிருக்காங்க. இன்னும் அது கூடிய சீக்கிரம் சிந்துவெளியின் தெற்கு எல்லை கீழடி என்று அறிவிக்கப்படும் அந்த காலமும் வரும். அது ஒண்ணும் ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, ஏற்கனவே நமக்கு சான்றுகள் இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து சிந்துவெளி பண்பாட்டுக்கு நான் ஒரு மெய்நிகர் சுற்றுலா ஒண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல, அதான் இப்ப கூட்டிட்டு போறேன். அந்த நகர குடியிருப்பு எப்படி இருந்துச்சு சிந்துவெளியில அப்படின்னா, நகரங்கள் வந்து 2 பகுதியா இருந்தது. கோட்டை நகரம், அது மேல் நகரம், அது உயரமான இடத்துல மேற்கு பகுதியில இருக்கும். அப்புறம் கீழ் நகரம், லோவர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சற்று தாழ்வான இடத்துல கிழக்குல அது இருக்கும். இப்படித்தான் 2 அந்த நகர அமைப்பு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மேல் அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன். அந்த மேல் நகரம் கோட்டை நகரம், அது சிட்டாடல் சொல்றாங்க. கீழ் நகரம் வந்து லோவர் டவுன், அது கொஞ்சம் தாழ்வான இடத்துல, அது ஒரு கிழக்கு பகுதியில இருக்கு. தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி நேரா இருக்கும், கோணல் மாணலாம் இருக்கவே இருக்காது. கிழக்குல இருந்து மேற்கு, வடக்குல இருந்து தெற்கு, இப்படி வந்து ஒரு நேர தெருக்கள் அமைத்திருந்தாங்க. வீடுகள் வந்து திசைகள் பற்றிய தெளிவோடு வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள். அதுவும் ஒரு செங்கல் எப்படி இருக்கும்னா 1:2:4 அந்த விகிதாச்சாரத்திலே இருக்கும். அதாவது 7 சென்டிமீட்டர் 14 28 சென்டிமீட்டர் இந்த அளவுலதான் செங்கல் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு இந்த அளவுல. அப்புறமா அந்த பொது இடங்கள், வடிகால்கள், கிணறுகள் இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்து வேற அளவுல செங்கல், ஏன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இருக்குமோ என்னமோ, வேற அளவுல செங்கல்கள் அவங்க வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா தானிய களஞ்சியம் மொஹஞ்சதாரோல வந்து 45 மீட்டர் நீளம், 15.2 மீட்டர் அகலம். இந்த அகலத்துல மொஹஞ்சதாரோல தானிய களஞ்சியங்கள் இருக்கு. ஹரப்பால வந்து 15.2 மீட்டர் நீளம், 6.1 மீட்டர் அகலம், கொஞ்சம் சின்னதா தானிய களஞ்சியம் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு தானிய களஞ்சியத்துக்குள்ளேயும் 6 கிட்டங்கிகள் இருக்கு. இப்படி ஒரு செட்டா, அதுக்கப்புறம் 7 மீட்டர் இடைவெளி விட்டு இன்னொரு தானிய களஞ்சியம். என்ன திட்டமிடல் அழகா அப்படி பண்ணி வச்சிருக்காங்க. இப்படியே ஒரு வரிசையா இன்னொரு வரிசை அப்படி தானிய களஞ்சியங்கள் இருக்கு. அப்புறம் பார்த்தா அருமையான வடிகால் வசதி, அதுதான் ரொம்ப முக்கியம். வடிகால் வசதியோடு கூடிய பொது குளியல் இடங்கள். இந்த பண்பாட்டினுடைய உன்னதத்திற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டுனா இந்த வடிகால் வசதியோடு கூடிய பொது குளியல் இடங்கள் தான். இப்படி ஒரு குடியிருப்பு, இப்படி எல்லாம் நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்க, அப்பர் டவுன், லோவர் டவுன், வீடுகள், திசைகளோடு கட்டப்பட்ட வீடுகள், திசைகளை பற்றிய தெளிவோடு கட்டப்பட்ட வீடுகள், தெருக்கள், தானிய களஞ்சியம், எல்லாம் ஒரு குடியிருப்பு.
அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் இடம் விட்டுட்டு இதே மாதிரி இன்னொரு குடியிருப்பு, இப்படித்தான் இந்த நகரம் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, இந்த நேர்த்தி, இந்த நகர கட்டமைப்பு, இது வந்து பண்டைய உலகம் அறிந்திராத ஒரு புதுமையான விஷயம். இவ்வளவு திட்டமிடலும் ஒழுங்கும் அளவும் இருக்குல்ல, இது எப்படி எதேச்சையா நடந்தது சொல்ல முடியும் இல்லையா? இது எதேச்சையா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ அடுத்தது வணிகம் நம்ம பார்க்க போறது. இவ்வளவு திட்டமிடலோட, செல்வ செழிப்போட, திட்டமிடலோட செய்யணும்னா முதல்ல பணம் வேணும் இல்லையா? இவ்வளவு பிளானிங் எல்லாம் போடணும்னா நிச்சயமா அதுக்கு ஒரு பட்ஜெட் வேணும், பணம் வேணும். அப்போ இவங்களுக்கு எங்க இருந்துடா பணம் வந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கடல் வணிகத்தால் தான், நிச்சயமா கடல் வணிகத்தால தான் அந்த பொருளாதார செழிப்பு அவங்களுக்கு வந்திருக்கணும். அப்படித்தான் இந்த நகர கட்டமைப்பை அவங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, நிச்சயமா இவங்க உள்நாட்டு வணிகம் தரை வழி பாதையிலும் உள்நாட்டு வணிகம் நடந்துச்சு. அது தரைவழி பாதையில, மாட்டு வண்டியில, அப்புறம் சிந்து நதியில வந்து நீர்வழி போக்குவரத்துல எல்லாம் உள்நாட்டு வணிகம் நடந்துச்சு. வெளிநாட்டு வணிகம் வந்து நாவாய், படகு, அதுல எல்லாம் நடந்துச்சு. எகிப்து, வளைகுடா நாடுகள், எகிப்தோட எல்லாம் வந்து மெசபடோமியா கூட, எகிப்தோட எல்லாம் வளைகுடா நாடுகளோட எல்லாம் இவங்க வணிகம் செஞ்சிருக்காங்க. அதுக்கான தரவுகள் இருக்கு. குஜராத்ல இருந்த ஹரப்பா குடியிருப்புகள் மேற்கு ஆசிய நாடுகளோடு வணிகம் செஞ்சதுக்கான தரவுகளுமே இருக்கு. எடை கற்களும் அளவைகளும் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் இவங்க வணிகம் செஞ்சிருக்காங்க. சரி, என்னென்ன பொருள்கள் அவங்க வந்து அனுப்புனாங்க அப்படின்னா, நெசவு செஞ்ச துணிகள் அனுப்புனாங்க, உணவுப் பொருள்களை அனுப்புனாங்க, வெங்கலம், அதுதான் வெங்கல காலமாச்சு, அது நிறைய இருந்திருக்கு, செம்பு, தகரம், தேக்கு, தேவதாரு, அப்புறம் புளிய மரம், அப்புறம் மூங்கில், பொண்ணு, தந்தம், சங்கு, முத்து, சூது பவள மணிகள் அப்படின்னு ஏகப்பட்டது, இன்னும் அவ்வளோவையும் வணிகம் செஞ்சிருக்காங்க. இதுல வந்து இதுல முக்கியமா இந்த முத்திரை ஒண்ணு வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த முத்திரை, இதுல வந்து ஒரு படகு, அதனுடைய எல்லையில வந்து 2 பறவைகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் இந்த வழிகாட்டும் கருவிகள், அந்த ஜிபிஎஸ், அந்த நேவிகேஷன், அதுக்கான கருவிகள்லாம் அப்ப இல்லைல்ல. அதனால இந்த வெளிநாட்டு வணிகத்துக்கு கடல்ல நாவாய் போகும்போது அது வந்து கரையோரமாகவே தான் பயணிக்குமா. ஏன்னா நடுக்கடலுக்கு போயிட்டா காத்துல எங்கேயாவது வழி தவறி போய் கரை தெரியாம போயிடும் அப்படிங்கறக்காக அப்படித்தான் பயணிக்குமா. அப்ப இந்த மாதிரி போறப்ப என்ன ஆயிருக்கு, சில நேரம் இருட்டுல ராத்திரியில வந்து காத்தடிச்சு கப்பல் வழி தவறி நடுக்கடலுக்கு போயிடுச்சுன்னா வர வழி தெரியல, எந்த பக்கம் நிலம் இருக்குன்னு தெரியல. இந்த பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு தடவை கடலுக்குள்ள போகும்போது 2 காக்காயை கையில கொண்டுகிட்டு போயிடுறாங்க கூண்டுல வச்சு. எப்பயாவது கப்பல் தடம் மாறி வழி தவறி போயிடுச்சுன்னா காக்காய் எடுத்து பறக்க விட்டா அது நிலத்தில் வாழ்கிற பறவை இல்லையா, அது நிலத்தை நோக்கி பறக்கும். அந்த வழியை கண்டுபிடிச்சு வண்டியை திருப்பிடுவாங்க, கப்பலை திருப்பிடுவாங்க. இதனாலேயே கடலுக்குள்ள இருந்து காக்கா வந்துச்சுன்னா, ஓ வெளிநாட்டுல இருந்து கப்பல் வருது, விருந்து வரப்போகுது நம்ம ஊருக்கு அப்படின்னு நம்ம மக்கள் பேசிக்குவாங்களாம். இந்த செய்தி இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. காக்கா கத்துச்சுன்னா விருந்து வர போறாங்க அப்படிங்கிறது இது ஒரு பழக்கம். இது வந்து சும்மா வெறும் சொலவடை அல்ல, இது ஒரு பழக்கம். இதுக்கான பின்புலம் இதுதான். காக்கா ஏன் கொண்டு போயிட்டு வெளியே வருதுன்னா, வெளிநாட்டிலிருந்து கப்பல்கள் வருகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, இதுக்காகத்தான் காக்காய் கொண்டு போயிருக்காங்க. இதை பத்தி காக்கை பாடினியார் அப்படிங்கிற புலவர் அவர்கள் எழுதியிருக்காங்க. விருந்து வர கரைந்த காக்கை அது பலியே அப்படின்ட்டு ஒரு பாட்டுல அவங்க எழுதியிருக்காங்க. ஆக அதனாலதான் இந்த முத்திரையை நான் இங்க கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இது வணிகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து முத்திரைகள். அவங்க வந்து களிமண், கல்லு, மாக்கல்லால செய்யப்பட்ட முத்திரைகள், ஒரே சீரான எழுத்து பொறிகள். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு சீரா எழுதியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு சும்மாலாம் கிறுக்கல் மாதிரிலாம் இது இல்லை. இது ஒரு ஒழுங்கோடு கூடிய ஒரு எழுத்து அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா என்ன, நம்மளாலதான் இன்னும் இதை வாசிச்சு தெரிஞ்சுக்க முடியல. அது ஒண்ணுதான் பிரச்சனை. இதை மட்டும் வாசிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எல்லாத்தையும் நிறுவிடலாம். அதுக்கான முயற்சிகள் தான் நடந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல, ஆனா ஒரு ஒழுங்கோடு கூடிய எழுத்து முறை இருக்கு. சரி, இதுல என்னென்ன இந்த முத்திரைகள்ல பொறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, காளை, விலங்குகளையும் பொறிச்சிருக்காங்க. காளை, யானை, எருது, காண்டாமிருகம், புலி, ஒற்றை கொம்பு விலங்கு, இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கே தெரியுது. சரி, எதெல்லாம் பொறிக்கப்படல அப்படின்னா, குதிரை இல்ல, இருக்கா? இல்ல. சிங்கம் இல்ல, பசுமாடு இல்ல, காளமாடு தான் இருக்கு. அதெல்லாம் தொடர்பு படுத்தி பார்த்துக்கணும். எதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமோ அதெல்லாம் நம்ம பொறிச்சிருவோம், எதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லையோ அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அப்படித்தான் இதை எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக வந்து உலோகவியல், அதாவது செம்பு, வெண்கலம், ஈயம், வெள்ளியம் போன்ற உலோகங்களை தயாரிக்கும்
தொழில்நுட்பத்தை அறிமுகம் செஞ்சவங்களே அவங்கதான், அவங்க முன்னோர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்கலாம் நம்ம சொன்னோம். இதை தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை இந்த பண்டைய நாகரிகங்கள் தான் நமக்கு அறிமுகம் செய்யுது. இப்போ பொது யுகத்துக்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டம் என்ன பண்ணிருச்சு, வெண்கல காலத்திலிருந்து இரும்பு காலகட்டத்துக்கு மாறிடுச்சு. இந்த காலகட்டம் தான் சிந்துவெளி பண்பாடு நலிவடைந்த காலம் அப்படின்னு சொல்றோம். இந்த இரும்புக்கு மாறிய காலகட்டத்தை தான் வேத காலம்னு நம்ம சொல்றோம்னு ஆய்வாளர் அவர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ வேளாண்மை எப்படி இங்க இருந்துச்சு அப்படின்னா, என்னென்ன பயிர்கள்லாம் வேளாண்மை செஞ்சாங்க? கோதுமை, பார்லி, அரிசி, பட்டாணி, எள்ளு, கடுகு, பருத்தி, பேரிச்சம்பழம், பனைமர வளர்ப்பு, எல்லாத்தையுமே இவங்கதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பனைமர வளர்ப்பு அப்படிங்கிறப்போ நமக்கு திருப்பி அது தெற்கோட எவ்வளவு தொடர்பு கொண்டதாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இவங்க எல்லாமே அவங்க பண்ணாங்க. அப்புறம் திமில் வச்ச காளை, எருமை, ஆடு, பன்றி, நாய் இதெல்லாத்தையும் அவங்க வீட்டு விலங்குகளாக வளர்த்து வேளாண்மைக்கு அவங்க பயன்படுத்தினாங்க. சரி, கலையும் கைவினையும் அடுத்ததான் நம்ம எவ்வளவு கலை திறமை அவங்களுக்கு எவ்வளவு கைவினை திறமை அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, சிறுவர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட, பிளாஸ்டிக்ல இல்ல, களிமண்ணால் செய்யப்பட்ட பறவை, கிளுகிழுப்ப, ஆண் பெண் உருவங்கள், விசிலு, மாட்டு வண்டி, இந்த மாதிரியான பொருள்களை, விளையாட்டு பொருள்களை அவங்க வச்சு விளையாடினாங்க. அப்புறம் சுடுமண் பொம்மைகள், செம்பு சிற்பங்கள், ஓவியங்கள், இது எல்லாத்தையும் இந்த ஒரு வெண்கல பெண் சிலை ஒன்று இந்த படத்துல இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு நேர்த்தியாக நுட்பமான வேலைப்பாடுகளோடு அது இருக்குன்னு பாருங்க. இதோட உயரம் 5.5 இன்ச்சு. இதை செஞ்சது 4500 ஆண்டுகளுக்கு முந்தைய இது வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண்ணினுடைய சிலை. இது என்ன டெக்னாலஜில இது செய்யப்பட்டிருக்குன்னா, லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. மெழுகு படிவ வார்ப்பு முறை இதுலதான் இது செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு அப்படியே இடுப்புல கை வச்சுட்டு அப்படி நிக்கிற தோரணையில அது இருக்குல்ல, இத ஒரு நடன பெண் அப்படின்னு ஆய்வாளர் மார்டிமர் வீலர் அவர்கள் சொல்றாரு. ஆய்வாளர் நமன் அஹூஜா சொல்றாரு, இல்லை, இவள் ஒரு பண்டைய வீராங்கனை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி அந்த ஒயிலா அந்த பெண் நிக்கிறதுனால. சரி, அடுத்ததாக அப்படியே என்னை கவர்ந்தது அப்படின்னா இந்த மட்பாண்டங்களும் பண்ட பாத்திரங்களும். எத்தனை விதமா இந்த களிமண்ணுல இவ்வளவு நேர்த்தியோட சிறுசும் பெருசுமா, நீளமும் அகலமுமா இவ்வளவா செய்வாங்க. இப்பெல்லாம் மண்ணு அப்படின்னா பானையை தவிர எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா அப்படியே வெறும் பானையோட சுருக்கி விட்டோமே இந்த மண்ணை. எவ்வளவு விதவிதமான இந்த பாண்டங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. மதுரையில ஆனந்தா ஸ்டோர்னு ஒரு பாத்திர கடை இருக்கும், பார்த்தா விதவிதமா சில்வர்ல இருக்கும். நிச்சயமா மொஹஞ்சதாரோலையும் இந்த மாதிரி மண் பாத்திரங்களை கொண்ட பல பாத்திர கடைகள் இருந்திருக்கணும் அப்படிதான் நான் கற்பனை செஞ்சுக்கிட்டேன். சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, கொட்டி வைக்கிறதுக்கு, கொண்டு போறதுக்குன்னு வகை வகையா கூஜா, குவளை, கிண்ணம், கும்பா எல்லாத்தையும் இப்ப நம்ம போல் அப்படின்னு சொல்றோம், கர்மம். அப்புறம் கோப்பை, குழிக்கிண்ணம், சாப்பிடுற தட்டு, அப்புறம் பள்ளமான தட்டு, அப்புறம் நீள மூக்கு ஜாடி, பிப்கின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சேமிப்பு தாளி, அதுக்கப்புறம் களிமண் பிரிமனைகள், அடுமனை, ஹீட்டர்ஸ், இப்படி புழங்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க மண்ணாலேயே செஞ்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மண்பாண்டங்கள் மேல அவங்க வண்ண ஓவியங்கள் தீட்டுனாங்க. கருப்பு நிறத்துல ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வரைஞ்சாங்க அவங்க. அது அழகா இருக்கு பாருங்க. அப்படி அதுவும் ஒரு ஜியோமெட்ரிக்கல் இதோடயே இருந்தது, அந்த கணக்கோடயே அது இருந்தது. அது மட்டும் இல்ல, பல வண்ண பானைகள், பளபளப்பான பானைகள் எல்லாத்தையும் கூட அவங்க வித்தியாசமா செஞ்சாங்க. இதுக்கு ஒரு தொழில்நுட்ப ஒரு அறிவு பயிற்சி வேணும் இல்லையா, சும்மாலாம் இதை செய்ய முடியாது. அப்போ மட்பாண்ட சூளைகள் பெருசும் சிறுசுமா இருந்தது கூட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு குடும்ப தொழிலாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புழங்குறதுக்கு மட்டும் இல்ல, இறந்தவர்களை வச்சு புதைக்கிறதுக்காகவும் பல சடங்குகள், மத நம்பிக்கைகளுக்காகவும் கூட அவங்க மட்பாண்டங்களை பயன்படுத்தினாங்க. அதுலதான் நம்ம ஈமத்தாழிகள் நம்ம பாக்குறோம். நம்மளுக்குமே நம்ம தமிழகத்துல நிறைய இடத்துல ஈமத்தாழிகள் நம்ம கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ சரி, அவங்களுடைய வழிபாடு, சமய நம்பிக்கை இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பெரிய வழிபாட்டு தலங்கள்லாம் இல்ல. இப்ப நம்ம பாக்குறோம்ல, சுமேரிய
நாகரிகத்துல இந்த ஜிகாரட் அப்படின்னு ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு, எகிப்திய நாகரிகத்துல பிரம்மாண்டமான கோயில், அப்படியெல்லாம் சிந்து வெளியில கிடையவே கிடையாது, இருக்கவே இல்லவே இல்லை. ஆலமரமும் அரச மரமும் தான் புனிதமாக கருதப்பட்டதாக தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா, அரச மர இலைய வந்து பல ஆவரணங்கள்லையும் சுடுமண் பொருள்களையும் பொறிச்சிருக்காங்க. இதுதான் நான் சொல்றேன், இந்த கோட்பாட்டை, ஒரு நம்பிக்கையை, ஒரு பழக்கத்தை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஐடியாலஜி அவங்க பயன்படுத்திய பொருள்களில் இருக்கு அப்படிங்கிறத நிறுவுறது அந்த முதல்ல நான் சொன்ன கருத்து அதுதான் இங்க தெரியுது. அரச மர இலைய வந்து ஆவரணங்கள்ல போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தா கலையங்களை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் ஒரு மரத்து முன்னாடி மரியாதையோட நிக்கிற மாதிரி ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வச்சுதான் அவங்க நினைக்கிறாங்க மரங்களை அவங்க தெய்வமாக, ஆலமரத்தையும் அரச மரத்தையும் கும்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பலி கொடுக்கிற பழக்கம் அங்கே இருந்ததாக தெரிகிறது. அது ஒரு முக்கிய கூறாகவும் இருந்ததாக தெரிகிறது. சரி, இப்போ அதுக்கப்புறம் மத நம்பிக்கைன்னு வரும்போது தாய் தெய்வ வழிபாடு அது வந்து நிச்சயமாக இருந்தா தெரியும். எப்படி தெரியுது, நிறைய சுடுமண் பெண் உருவங்கள் கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம முடிவுக்கு வர்றோம் தாய் தெய்வ வழிபாடு இங்க ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும். முக்கியமா வந்து மகப்பேற்றின் போது காவல் தெய்வமாக இந்த தாய் தெய்வம் இருந்ததாக நம்பியிருக்காங்க. இனப்பெருக்க கோட்பாட்டோடு தொடர்புடையதாக இந்த தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ ஹரப்பால வந்து ஒரு முத்திரை கிடைச்சது. அதுல வந்து ஒரு ஆண் வந்து குத்துவாளோட கையை உயர்த்திக்கிட்டு நிக்கிறாரு. அப்புறம் கையை உயர்த்தினபடி பெண் உருவங்கள் அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் கூட நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல நம்ம இந்த தாய் தெய்வ வழிபாடை நம்ம வந்து பாக்குறோம். இது எல்லாமே வந்து சிந்துவெளி பண்பாட்டின் எச்சங்கள் தான் அப்படிங்கிறது ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ஐயா அவர்கள் அதையும் சொல்றாங்க. இப்படி சிந்துவெளி பண்பாடு பற்றிய கண்டுபிடிப்பு, இந்த இந்திய பண்பாடு பற்றிய புரிதல்னு ஒண்ணு இருந்துச்சுல, அதை வந்து புரட்டி போட்டுருச்சு. அது வேத காலம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்ல அதெல்லாம் தாண்டி 1500 வருஷத்துக்கு முன்னாடி சிந்துவெளி இப்படி ஒரு நகர்மய வாழ்வு எல்லாமே இருந்திருக்கு அப்படிங்கிறத புரட்டி போட்டுருச்சு. ஆனாலும் சிந்துவெளியில் பல புதிர் முடிச்சுகளை நாம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிதான் இருக்கு. அதற்கான பின்புல தகவல்களை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் இந்த புத்தகத்துல நம்ம 2 இயல் தான் வந்திருக்கோம், 17 இயல்கள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த சிந்துவெளியில் இருக்கிற புதிர்களை, முடிச்சுகளை அவிழ்த்து கொண்டே வருவதுதான் இந்த புத்தகத்தினுடைய வேலை. அது செய்யும். சரி, எது எப்படியோ பொது யுகத்துக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றி இவ்வளவு செழித்திருந்த இந்த பண்பாடு பொது யுகத்துக்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி முற்றிலுமாக நலிவடைந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. அந்த கேள்விதான் இருக்கிறதுலயே பெரிய புதிர், அவிழ்க்க வேண்டிய பெரிய புதிர். அதை பத்தியும் அடுத்தடுத்த இயல்கள்ல இந்த புத்தகத்துல விவாதிக்கப்படும். ஆக விடுகதைகள் தொடரப் போகின்றன. அதுதான் அடுத்த இயலோட பேரு. அடுத்த இயலில் சந்திப்போமா? நன்றி. சிறப்பாக உரையாற்றி இன்றைய சிறப்படைப்பாளர் அம்மாவுக்கு மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க அம்மா. வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜர் ஐயா அவர்களை அன்பு அழைக்கின்றோம். இதனை தயார்ந்து இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள். இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய். உண்மையிலேயே மெய்நிகர் சுற்றுலா அப்படின்னு நம்மளை கொண்டு போயிட்டு ஒரு திரைப்படத்துக்குள்ள ஒரு தியேட்டர்ல உட்கார வச்சு நீங்க இதெல்லாம் பாருங்க, இப்படி எல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சரியா 6-2க்கு 3 முடிச்சுட்டாங்க, 6-1க்கு முடிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அரங்கத்துல நடந்ததே கிடையாது. தமக்கே உண்டான ஒரு பெரிய பாணியில அந்த கதையை சொல்லி மாணவர்களுக்கு ஊக்க உரையாகவும் நமக்கெல்லாம் பெரிய பொக்கிஷமாக கருதக்கூடிய வகையில ஜெயா மாறன் அம்மாவுக்கு மாறன் ஐயாவோட வந்திருக்காங்க. அவர் பிரேமம்மா இருக்காங்க, அன்னபூர்ணி அம்மாள், தென்மொழி பண்ணன், ஏகவர்சன் எப்பயுமே பாட்டு பாடிட்டு போயிடுவார். ஆனா இன்னைக்கு கண்டிப்பா அதை கேட்டு அதுக்கு ஒரு வாழ்த்துறை சொல்லணுன்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பெரியண்ணன் ஐயா, நம்ம சுவாதி, இப்படி திருவள்ளுவர்,
குரலரசி, இப்படி இது பெரிய பட்டாளங்கள்லாம் இருக்கும்போது லைவ்ல நிறைய பேர் பார்த்துப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சுமார் 3300 கிமு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் 1300 ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலத்துல நடந்த மிகப்பெரிய செய்திகளை எல்லாம் இதெல்லாம் திரட்டி இந்த போட்டோஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பா இருக்குது. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான், இந்தியா செய்தோங்கி உலகில் பழமையான மற்றும் மிகப்பெரிய வெண்கல கால நாகரிகம், அதான் வெண்கல கால நாகரிகத்துக்கும் இடைப்பட்ட காலத்தை கொண்டு வராங்க. செங்கல் வெண்கல கோலையிலே கட்டப்பட்ட நாகரிகத்தை மிகப்பெரிய வெண்கலக்கால நாகரிகமாக அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ முக்கிய நகரங்கள் விளங்கி இந்த நாகரிகம் திட்டமிட்டு நகர அமைப்பு, சுத்த செங்கற்கள் பயன்பாடு மற்றும் மேம்பாட்டு வருகிறது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 நாகரிகங்களை பத்தி சொல்லிட்டு ஜெயமாறன் அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது திட்டமிட்ட கட்டப்பட்ட நாகரிகம். அதுல என்னென்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கூட பின்னாடி ஒவ்வொரு படமா எடுத்து போட்டு இந்த காலத்தை பார்த்தீங்கன்னா கிமு 2600 இருந்து கிமு 1900 வரை முதிர்ந்த நிலை ஆப்கானிஸ்தான் முதல் வடமேற்கு இந்தியா வரை பரவி இருந்திருக்கு. ஆனா நம்ம அகழ்வார் வந்து 2 நகரங்கள் தான். ஆனா ஜான் மார்ஷல் பத்தி ரொம்ப அருமையா நம்ம ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்லுவார். மிகப்பெரிய அவரை பத்தி நிறைய மனிதர்கள் அவருடைய போட்டோ கூட போட்டிருந்தாங்க. நான் இப்பதான் பார்த்தேன் அவங்கள. அந்த மாதிரி ஜான் மார்ஷல், டபிள்யூ பானர்ஜி நாங்க படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, சிந்துவெளி நாகரிகம் குறிப்பு வரைக அப்படின்னா போதும் 10 மார்க் 20 மார்க் சொல்லையா எடுத்துருவேன். நல்லா கட்டன்னு முதல் பக்கத்தில் எழுதிடுது. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இது அது பாகிஸ்தான்ல. அப்புறம் இந்த கிரீட் எனப்படும் திட்டமிட்ட சாலைகள், தெருக்கள், வீடுகள் மற்றும் கழிவு நீர் அமைப்புகள் பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரி தெருக்கள் எல்லாம் நேரா இருக்கும். அதே மாதிரி தெருக்கள், வீடுகள், கழிவறைகள். பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு மற்றும் மெசபடோனியாவில் கடல் வணிகம் இதுதான் அம்மா சொன்னாங்க. கடல் வணிகத்துல அதை பார்த்தீங்கன்னா சுத்த மண்பாண்டங்கள், முத்திரைகள் மற்றும் வெண்கல பொருட்கள் எல்லாம் பயன்பாட்டுலாம் எல்லாம் எடுத்து போய் விற்கிறது. எழுத்து முறை பார்த்தீங்கன்னா சித்திரை எழுத்து முறை இது இன்னும் முழுமையாக படிக்கப்படவில்லை. அரப்பா, மொகஞ்சதாரோ, லோதல் துறைமுகம், காலிவங்கன் மற்றும் தோலாவிரா இந்த துறைமுகங்கள்ல தான் அந்த கப்பல் வழியா போயிருக்காங்க. இந்த அழிவிற்கான காரணங்கள் என்னன்னா, காலநிலை மாற்றம், சிந்து நதியின் போக்கு மற்றும் அல்லது வெள்ளம் மற்றும் ஆரியர்களின் வருகை போன்ற காரணங்களால் இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட காலத்துக்கெல்லாம் நம்ம போகணும்னு சொன்னா அது ஜெயமாறன் அவர்கள் இட்டு போடதான் உண்டு. இல்லைன்னா இந்த பிள்ளைகள் எப்படி தெரியும்? நம்ம காலத்துல வச்சிருந்தாங்க, அந்த பாடத்துல ஒரு பகுதியா கூட வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் அது கூட இல்லை. அதனால இந்த முதல் அகழ்வாராய்ச்சி 1921 அரபா முதலில் கண்டறிந்து சிந்து சமணி மக்களுக்கு இரும்பு பற்றி தெரியவில்லை என்கிற ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லி, அதனால இன்னொரு விஷயம் என்னன்னா, உலகிலேயே முதலாக பருத்தி பயிரிடப்பட்டது சிந்துவெளி மக்களே தான் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம் இல்ல, இருக்குது. அதோட மட்டும் இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தென்னாப்பிரிக்காவில் கரும்பு தோட்டத்துல இங்க பார்த்தீங்கன்னா மொரீசியஸா இருந்தாலும் சரி, சிங்கப்பூர் மக்களாக இருந்தாலும் சரி, பர்மாவில் எல்லா இடத்துலயும் நம்ம தமிழர்கள் தான் அங்க போயிட்டு அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. மோடி கூட ஒரு தடவை போகும்போது சிங்கப்பூர்ல கேட்கிறாரு அவரை, ஐயா அது மாதிரி நீங்க தமிழை ஆட்சி மொழியா வச்சிருக்கீங்க, இந்தியாவில் ஹிந்தி தான் அதிகமான பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவரு அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை.
அவங்க வந்து உழைச்சிதான் இந்த சிங்கப்பூர் இந்த நகரத்தை உருவாக்குனாங்க. அவங்களுக்கு நன்றி கடனா நான் எப்பயுமே வந்து அவங்க மொழியை நான் ஆட்சி மொழியா வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நம்மளுடைய மக்கள் அங்கெல்லாம் வந்து திருப்பணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆப்பிரிக்க மக்கள் இங்க தென்னா கடைசியா நம்ம கரைக்கு வந்திருக்கும் வர்றதுக்கு, அதாவது நம்ம கன்னியாகுமரி மக்கள் தான் அந்த இது அந்த கண் தோன்றி முன் தோன்ற காலத்து முன்றோண்டி மூட்டக்கூடிய அந்த வழியா வரும்போது அங்க தங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான கருத்து தான். அதனால எதையுமே நம்ம ஆளுங்க தான் சொல்றதை விட அவங்க தான் நம்ம ஆளுங்க ஆராய்ச்சி பண்ணி அதை முக்கியமா எடுத்துக்கொண்டு போய் சேர்த்ததுல ரொம்ப பெருமை. நான் உண்மையிலேயே நினைக்கிறேன், உண்மையிலேயே இந்த ஜெயமாறன் அவர்கள் இந்த புத்தகத்தை முடிச்சிட்ட பிறகு மொத்த காணொலியும் ஒன்னா சேர்த்தோம்னா அது 3 மணி நேரம் திரைப்படம் ஆக்கணும்னா எத்தனை திரைப்படம் வரும்ன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். அதனால தாங்கள் தொடர்ந்து வாருங்கள், உங்க இஷ்டத்துக்கு நீங்க தலைப்பு போட்டுட்டே வாங்க. நாங்க பகுதி 3, பகுதி 4, பகுதி 5 போட்டுட்டே வரோம். நீங்க முன்கூட்டியே சொல்லுங்க, எனக்கு என்ன நான் வந்து தயார் பண்ணலன்னு சொன்னா அடுத்த வாரம் தரப்படும். அதனால இந்த அடுத்த மாதம் இதே வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற சனிக்கிழமை நான் போடுறேன். நீங்க அன்னைக்கு உங்களால முடியலன்னு சொன்னா மறு சனிக்கிழமை எடுத்துக்கலாம். இல்ல நடுவில் ஏதாவது முக்கியமான நாள் இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் நாங்க கொடுத்துருவோம். சரிங்களா? அது மாதிரி பிரேமாமா இருந்தாலும் கூடி மாதத்தில் ஒரு புத்தகத்தை நான் ஆய்வு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் பெருமையான விஷயம். இன்னொன்னு கூட நான் நினைச்சது உண்டு, இரவு 2 மணிக்கெல்லாம் தூக்கம் எஞ்சி கலைஞ்ச உடனே பேசிட்டு போற ஒருத்தரும் வாரத்தில் சுழற்சி முறையில ஒரு 10 பேர் வந்து போனாங்கன்னா கூட இந்த அரங்கத்துல ஏகப்பட்ட கூட்டம் இருப்பாங்க. ஏறக்குறைய 2100 பேருக்கு மேல பேசியிருக்கேன். அவர்களுடைய பெயர்கள் எல்லாம், அவருடைய உருவங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. என்னுடைய அலைபேசியிலே இருக்கிறது. 15,000 பேர் இருக்காங்க இந்த அலைபேசியில. அவங்க வந்தா எல்லாருக்கும் தான் போகுது, டெய்லி செய்தி போகுது, ஃபிளையர் போகுது, எல்லாம் போகுது. ஆனா சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு போனா போதும். இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம், நாங்க காணொலியில பாக்குறோம் அப்படின்றாங்க. ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள் ஜெயமாறன் அவர்களே, உங்களுடைய தமிழ் பணி மீண்டும் மீண்டும் தொடரட்டும். நல்லா வளர்ந்துட்டு வர்றீங்க, நல்லா வளர்ந்தவங்க அப்படிதான் சொல்லணும். வளர்ந்துட்டு வர்றீங்க சொல்லக்கூடாது, நல்லா வளர்ந்தவங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து சிறப்பு செய்ததுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு டில்லி பிரம்மலிங்கம் ஐயா அவர்களே அன்பை அழைக்கின்றோம். சில தயாரில் இருக்குமாறு பிரேமா அம்மா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. அழைத்ததற்கு நன்றி குரலமுது. இன்றைய சிறப்பழைப்பாளர் உடைய தலைப்பை பார்த்தவுடன் எனக்கு கவிப்பேரரசனுடைய ஒரு பயண நூலுடைய தலைப்பு நினைவுக்கு வருகிறது. வடுகப்பட்டி முதல் வாழ்கா வரை. மிக சிறந்த நூல்களில் ஒன்று வடுகப்பட்டி முதல் வாழ்கா வரை. அம்மாவுடைய இன்றைய தலைப்பு சிந்து முதல் வைகை வரை. அம்மா மதுரை மாவட்டத்திற்கு சேர்ந்தவர் என்பதால் வைகையை எடுத்துக்கொண்டார்கள் என்றே நான் நினைக்கிறேன். மிக சிறப்பான தரவுகள், எல்லா தரவுகளையும் படக்காட்சிகள் மூலம் இங்கே நம்மிடையே அதை நேரில் அந்த அந்த நாகரிகத்திற்கு, அந்த காலத்திற்கே, கற்காலத்திற்கே நம்மை எடுத்து சென்றது போல, நேரடியாக அந்த இடத்திற்கே நம்மளை அழைத்து சென்றது போல அந்த காணொளி காட்சிகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு தரவுகளையும் மிகவும் விரிவாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்த விதம் மிகவும் அருமை. அவருக்கு கலந்துரையாடவும் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இனி அடுத்து வரும் பகுதிகளையும் காண மிகுந்த அவளோடு இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பிரேமா அம்மா அவர்களே அன்பை அழைக்கின்றோம். தயாரிலே இருக்குமாறு பெரியண்ணன் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்கள் அம்மா. அம்மா ஒளித்தடையில இருக்கீங்கம்மா.
அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ஜெயாமாறன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும். குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்தை பாலகிருஷ்ண ஐயா எழுதின பிறகுதான் இந்த நாகரிகம் அந்த நாகரிகம்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நாளா வாய மூடிட்டு இருக்காங்க. இதனுடைய தரவுகள் அவர் கொடுத்த பிறகு அதுக்கான பதில கொடுக்க முடியாம, நீங்க சொல்ற மாதிரி அந்த எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு தமிழ் எழுத்துக்கள், அது வடிவம் அந்த காலத்தில் இருந்தது அப்படின்றது ஒரு நிரூபிக்கப்படும் காலம் நிச்சயமா கீழடிக்கு அடுத்தது. திருநெல்வேலி மாவட்டத்திலையும் ஒரு ஊரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரு ஏற்கனவே அதை மறுக்கப்பட்டது, இப்ப திரும்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வரும்போது இன்னுமே அது நமக்கு உறுதியாயிடும். தமிழர் நாகரிகம் தான் சிந்துவெளி நாகரிகம்ன்றது. ஆனா உண்மையிலேயேமா உங்களுடைய பிரசன்டேஷன், நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ், தி எக்ஸலன்ட் பிரசன்டேஷன், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. அதை எல்லாருக்குமே பள்ளிகள்ல எல்லாம் போட்டு காமிக்கணும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் இது நம்மளுடைய சரித்திரம் எப்படி ஒரு எவ்வளவு காலத்துக்கு முன்னால இருந்து இருக்கிறோம் அப்படின்றது தெளிவுபடுத்துற மாதிரி அந்த படங்கள், அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி இருந்தது அப்படின்றது, அந்த மண்பாண்டங்கள்ல இருந்து அதை ரசிச்சு ரசிச்சு நீங்க பேசிய விதம், உண்மையிலேயே நீங்க இணை இயக்குனர்னு பார்த்தேன், ஆனா ஆசிரியர் பணியிலையும் இருக்கிறீங்க போல இருக்கு. உங்க பிள்ளைங்க நிச்சயமாவே they are bound to have you as a teacher, அப்படிதான் சொல்லணும். ரொம்ப எக்ஸலன்ட் பிரசன்டேஷன். அந்த புத்தகத்தில் இருக்கிற விவரங்கள் எப்படி அவர் பாலகிருஷ்ண ஐயா எழுதியிருக்கிறாரோ அதை ரொம்ப அழகா கொண்டு நீங்க பிரசன்ட் பண்ணீங்க. உண்மையிலேயே இது முழுக்க நீங்க முடிச்ச பிறகு இது ஒரே டாக்குமெண்டா காமராஜ் சொல்ற மாதிரி அதை பண்ணோம்னா எல்லாருக்குமே மிக உதவியா இருக்கும். அவ்வளவு பெரிய புத்தகத்தை வச்சு படிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் அவருடைய பெருமையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்படி ஒரு பெருமையான ஜெயாமாறன் அவர்கள் உதவி பண்ணீங்கன்ற மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். காமராஜ் சார், ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பெரியண்ணன் ஐயாவுக்கு அங்கே நடக்கின்றோம். தயாரிலே இருப்பாரு திருமொழி பண்ண மிகவசன் ஐயா அவர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்களேன். பெருமைக்குரிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதிலே மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் சொல்லி மகிழ்கிறேன். ஜெயமாறன் என்ற அம்மையார் மிக சிறப்பாக, ஆற்றலுக்காக கருத்துக்களை எடுத்து சொன்ன விதம் மிகவும் அருமை. சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம் என்பதெல்லாம் நம்முடைய சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு என்ற கருத்தை மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். நாங்கள்லாம் இதற்கு முன்பு வரலாறு படித்திருக்கிறோம். சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், இதை பற்றி எல்லாம் எழுதுக அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல படிச்சதை வச்சு இப்ப தற்காலத்தில் எழுதும். நாங்கள் எப்படி இருந்தது என்பதை காணொலி காட்சி வழியாக மனத்திலே பதியும்படியாக இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றியும் ஹரப்பா நாகரிகத்தை பற்றியும் சொன்னேன். அங்கு செங்கற்கள் எப்படி இருந்தன, வீதிகள் எப்படி இருந்தன. இந்த வீதிகளை பார்க்கும் பொழுது இந்த பாண்டிச்சேரியில வீதியை பார்க்கணும். நீதி ஒழுங்கை அதாவது வீதி ஒழுங்கை தவிர நீதி ஒழுங்கை இல்லை என்று பாண்டிச்சேரியை பற்றி சொல்லுவாங்க. ஒழுங்கா இருக்கும், நீங்க எங்க போனாலும் கடைசியில கடற்கரையில கொண்டு போய் முடிக்கும். அப்படி வீதிகள் எல்லாம் ஒழுங்காக அழகாக ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது. எல்லாற்றை விட நம்முடைய பெருமைக்குரிய அம்மா பிரேமா அவர்கள் ஒரு ஆண்டியராக இருந்தபோது எங்களுடைய நங்கநல்லூர் பகுதி, ஆலந்தூர் பகுதியில எல்லா கழிவு அறைகள், அதாவது அந்த சாக்கடைகள் எல்லாம் சென்று அடைவதற்கு ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். இதை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட திட்டத்தை உருவாக்கிய அம்மையாரை பாராட்டுகிறேன். இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒழுங்கா அந்த தண்ணி போறதுக்கு வழியை செய்துட்டாவே அந்த ஊர் நன்றாக இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற இந்த நம்முடைய சிந்துவெளி, ஹரப்பான செங்கல்லாம் எப்படி சுடப்பட்ட ஒரே ஒழுங்காக இருக்கின்ற காட்சிகளை எடுத்து காட்டினார்கள். இப்படிதான் ஒரு உரை என்று சொன்னால் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக செய்து காட்டிய அம்மையாரை வாழ்த்தி, அம்மையாரை கண்டுபிடித்து இப்படி சொற்பொழித்தாற்றுவதற்கு பாலசுப்பிரமணியன் அவருடைய கருத்தை எடுத்து சொல்ல ஒரு ஆள் வேண்டும் என்றால் அம்மா ஜெயமாறன் அவர்கள் விளங்குகிறார்கள். அவர் சொன்ன விதம் அருமை, தெளிவாக சொன்ன முறை சிறப்பு என்று சொல்லி
ஐயா காமராஜர் ஐயா அவர்கள் நீடு வாழ்க. ஏனென்றால் இப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் சேர்த்து இந்த நிகழ்ச்சி நடத்துவது மிகவும் பெருமைக்குரியது. பெருமைக்குரிய பிரம்மநாயகம் ஐயா மற்றும் பலரும் இதில் இருந்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய பெருமைக்குரிய அன்னபூரணி அம்மா பிச்சம்மாள் என்பா அவர்கள் வந்த பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒன்று விடாமல் இவர்கள் என்ன பேசினார்களோ அதை எல்லாம் வரிசைப்படுத்தி கடைசியில சொல்லுகின்ற விதம் மிகச் சிறப்பு. அதனால்தான் அந்த அம்மாவை கடைசியில போட்டு கூப்பிடுவாங்க. இந்த நான் யார் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் ஒரு சுருக்கமா ஒரு நல்ல ஓட்டமா அனைவருக்கும் புரியும்படியாக சொல்லுகின்ற அன்னபூரணி அம்மா ஆசிரியை அவர்களை வணங்கி அனைவருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன். அம்மா குரலரசி சுவாதி அவர்கள் ஒரு பெரிய ஒரு இணைப்புரை நிகழ்கின்ற போது நல்குகின்ற காட்சி மிக அருமை. ஏன்னா இந்த வயசுல எல்லாம் முடிந்த வயசுலதான் இது போன்ற சொல்லாற்றல் வரும். சிறிய வயதிலேயே திருக்குறளை படித்தால் எல்லாம் நன்றாக வரும். இப்பொழுதெல்லாம் 10ஆம் வகுப்புல முதலிடம் பெற்ற 2 பேரை பார்த்தால் அவர்கள் எல்லாம் திருக்குறள்ல படித்த பிள்ளைகள். திருக்குறள் படித்தால் பாடம் வராது, படிக்க முடியாது என்ற சொன்னதெல்லாம் மாற்றி இப்பொழுது அந்த சிபிஎஸ்இ படித்த மாணவர்கள் அனைவரும் திருக்குறள் படித்தவர்களாக இருக்கிறார்கள் என்று நேற்று ஒரு செய்தி வந்ததும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே திருக்குறள் படித்தவர்கள் உயர்வார்கள் என்பதற்கு இலக்கணமாக திகழ்கின்றது. சுவாதி, தர்ஷினி போன்றவர்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமணிக்கான தீகரசன் ஐயா அவர்களே அன்பன் அழைக்கின்றோம். திரு தயாண்டே இருக்குமாறு மாறன் ஐயா அவர்களே அன்பன் கேட்டுக்கொள்கின்றோம். மாறுகளை அம்மா ஜெயமாறன் அம்மா அவர்களுக்கு நம்முடைய அன்பும் வாழ்த்துகளும் என்று உரியனவாக மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர் கல்லூரி மாணவர்களுக்கு நடத்துவது போன்றும் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மாணவனுக்கு நடத்துவது போன்றும் மிக அருமையான முறையிலே அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி, அந்த வெண்கல கால நாகரிகத்தை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். ஒரு பெரிய திரையரங்கில உட்கார்ந்திருந்து அந்த காட்சியை காண்கின்ற மாதிரி ஒரு நமக்கு இந்த நேரம் வெளியே வந்து காட்சியை பார்த்து விட்டு வந்தது போன்று ஒரு மனக்கண்ணி அப்படியே நிற்கிறது. நம்முடைய பாவலர் தெரிஞ்சிட்டார் கூட அந்த பாடலாக தமிழ் பாட்டில சிந்தாமணி சுடரே செங்கை செறிவளையே தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே சொல்லிட்டு, தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே சிந்து மணல் பரப்பில் சிற்றில் விளையாடி முந்தை எகுபதிய மூத்த சுமரியத்தார் செந்திரு நாவில் சிரித்த இளங்கண்ணி நந்தா கலை விளக்கு நந்தா கதிரொளியே நாடகத்து பண்ணியலே வந்த குடிமரபோர் வாழ்த்தி வணங்குவோமே என்று அந்த தமிழ் பாடலில் குறிப்பிட்டிருக்கிறது போன்று அந்த மட்பாட்டுகள் காட்டினால் பார்க்கின்ற பொழுது, அதாவது இப்ப நமக்கு எல்லாம் வகையெல்லாம் பார்க்க ஒரு எளிமையாக தோற்றம் போன்று கூட தெரியல, என்ன எல்லாம் மண்ணால செஞ்சேன்னு. அப்போ இப்ப நம்ம ஒரு நிலைப்பழை பீரோ வச்சிருக்கோம், உள்ளுக்கு வச்சிருக்கோம், உள்ளுக்கு ஒரு பெட்டி சேலை வைக்கிற மாதிரி, நகை வச்சுக்கிற மாதிரி, இப்பொழுது உள்ள அந்த இப்ப ஏடிஎம் கார்டு உள்ள அந்த வச்சிருக்கோம். இது எப்படி பார்த்தோம்னா அப்ப இது போன்று இப்ப நம்ம எப்படி அந்த நிலைப்பழைகளை எல்லாம் நம்ம பெருமையாக கருதி கொள்கிறோமோ அது போன்ற நிலைகள் அப்பொழுது உள்ள குதிர்கள், அப்பொழுது உள்ள பானைகள், அப்பொழுது உள்ள சாடிகள், தண்ணி பாருங்க அந்த கும்பு தண்ணி போற மாதிரி அந்த கொண்டு போற மாதிரி பார்க்கின்ற பொழுது எத்தனை வகையான கலைநுட்பமும் அறிவியல் நுட்பமும் இதெல்லாம் செய்ய முடியும் என்று வேண்டி பார்த்து வியக்க வேண்டி இருக்கின்றது. அந்த அளவுக்கு நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள் மிக அளவில் பறந்துபட்ட நாகரிகராக இருக்கின்றார்கள். அது அம்மா சொன்னாங்க, எந்த வகையான இந்த படமா இது இல்லாம முழுக்க ஆளியலையும் ஆலமரத்தில அங்க வந்து இருந்து அங்கே மகிழ்ச்சிக்காங்க செய்தியெல்லாம் கேட்கின்ற பொழுது மிக பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி அம்மா, மிகுந்த நன்றி, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நல்ல சிறந்த முறையில் எடுத்து எங்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு மாறன் ஐயா அவர்களே அன்பன் அழைக்கின்றோம். திரு தயாண்டிலே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கின்றோம். வாருங்களே.
வணக்கம் எல்லோருக்கும். நான் போன தடவை சொன்ன மாதிரி வாழ்த்துறையெல்லாம் சொல்லலை. காமராஜ் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜெயா வந்து படிக்கிறதுக்கு புஸ்தகம் படிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது காமராஜர் ஐயாவோட பேச்சு, அவங்களுடைய மெசேஜ் தான் வாட்ஸ்அப்பில். ஐயோ ஐயா போட்டாங்க, நான் அடுத்த அடுத்த வாரத்துக்குள்ளே பேசணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கிறது அவங்க தான். ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளோ. வணக்கம் நன்றி. ஐயா முழு பங்கு நீங்க தாங்க ஐயா, முழு பங்கே நீங்க தான். நேரத்தை ஒதுக்கி நீங்க அந்த வாரம் பூரா நீங்க வீட்டு வேலை எல்லாமே நீங்க செஞ்சுட்டு அவங்களை படிக்க வச்சு கொண்டு வந்து பேச வச்சு நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி. வழித்தடை. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்று அழைக்கின்றோம். பாருங்கள். அழைத்ததற்கு நன்றி சுவாதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் ஜெயாமாறன் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல. அதாவது எங்களையே மாணவிகளாக மாற்றிட்டாங்க அம்மா. முதல் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் படித்ததெல்லாம் மறந்து போயிருக்கோம் சிலதெல்லாம். இப்போ நீங்கள் இது பண்ணும்போது ஒரு ஆசிரியராக நாங்கள் உங்களுடைய மாணவிகளாக மாறிட்டோம். அதுவும் தவிர நீங்கள் அந்த பட விவரங்களோடு நீங்கள் போட்டது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதை வந்து ஒரு பண்பாட்டின் பயணம் இந்த சிந்து முதல் வைகை வரைங்கிற இதை வந்து ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிங்க. பண்டைய நாகரிகங்கள் வந்து கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு 3 வகையாக நீங்கள் பிரித்து அழகாக சொன்னீங்க. அப்புறம் அந்த வெண்கல காலத்தில் வந்து உலோகம்தான் நிறைய பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது, அதிகமாக பயன்படுத்தினாங்கிறத அழகாக சொன்னீங்க. அப்புறம் வந்து அந்த அந்த எழுத்து வடிவம் வந்து வரி வடிவம்லாம் அப்போ தான் ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த சிந்து வழி வந்து மெய்நிகர் நாகரிகம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பண்பாடு சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் 3 நாகரிகமாக அதை ஆரம்பிச்சு இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஈரான் பகுதியிலிருந்து சுமேரியா காலத்தில் வந்து அந்த 2 பேர் அந்த இது சிகாரட் அந்த உயரமான அந்த கட்டிடத்தை வந்து அவங்க அருமையாக கண்டுபிடிச்சாங்க. அதை பார்க்கும்போது அந்த கட்டிடம் அப்போ இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வேளாண் பகுதியில் வந்து நிறைய விளைச்சல்லாம் நிறைய இருந்ததுங்கிறது அழகாக எடுத்து சொன்னீங்க. அப்புறம் இந்த நோய் தீர்க்கும் மருந்துகள்லாம் கூட அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் அந்த பேப்பர் ஒரு இதை வச்சு எப்படி செஞ்சாங்க, அதை எப்படி எழுத்து வடிவமாக அந்த இதில் நம்ம எழுதுகிறோம், அதுதான் இந்த காலத்தில் இந்த பேப்பரில் நம்ம உபயோகப்படுத்துகிறோங்கிறத அழகாக அந்த படத்து மூலமாக அழகாக தெரிவிச்சிங்க. அப்புறம் வந்து அந்த சிந்து சமணி நகரத்தில் வந்து திட்டமிட்டு வடிவமைச்சாங்க அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அந்த அவங்களுக்கு வந்து சீரான ஒரு ஆக்கம் இருந்தது. அதாவது இரு கருத்தாக்கம், இது வந்து ஒரு கருத்தாக்கமாக சொல்லப்பட்டது. இதனுடைய தொடர்ச்சி வந்து இன்றைக்கு வரை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. அப்புறம் அந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து 1842 வந்து சாரன் மேக்கன்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அதில் வந்து ஹரப்பா வந்து பழங்கால் நாகரிகம், அந்த நகரம் வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 1856 கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த லாகூர் டு கராச்சியில் வந்து ரயில் பாதை போடுறதுக்கு இது பண்ணாங்க. அப்போ வந்து அந்த சிங்கல், அதாவது அந்த இது வந்து 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் சுட்ட செங்கலை வச்சு அவங்க அந்த ரயில் பாதையை அமைச்சாங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னீங்க. அப்படி கூட ரயில் பாதை வந்து அந்த காலத்திலேயே அப்படி இருந்திருக்குங்கிறது நல்லா தெரிகிறது இப்போது. அதுக்கப்புறம் வந்து 1861 வந்து இந்திய தொல்லியல் கழகம் வந்தது. அப்புறம் 72 வந்து மேஜர் கிளார்க்குங்கிறவர் வந்து அருமையாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் 1921 வந்து தயானா சகானா 2 ஆய்வாளர்கள் வந்து இதை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த 2 இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியான பொருட்கள்லாம் கிடைச்சதுங்கிறது ஒரு அதிசயம். ஏன்னா அந்த மாதிரி அவங்க அந்த காலத்தில் நகரையும் பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது தெரியுது. அப்புறம் 24 வந்து சார் ஜான் மான்சல் அப்படிங்கிற உலகத்துக்கு வந்து எடுத்து கூறினார். அவர் வந்து தலைவராக இருந்த போது தான் பொற்காலம், அவர் தான் அருமையாக எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னீங்க.
அதுவும் ரொம்ப அருமை. அப்புறம் வந்து 8 விதமான இதெல்லாம் சொன்னீங்க. அதாவது திட்டமிடுதல், விரிவான இது, அப்புறம் பொது குவியல் இடாது, அப்புறம் கைவினை திறன், செப்பு, இது வந்து நெசவு, தானிய களஞ்சியம், வாணிகம், இந்த 8 விதமான இதுலேயும் அவங்க ரொம்ப திறமையாக இருந்தாங்க. அதாவது 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இனக்கலப்பு நடந்ததை வந்து அழகாக எடுத்து சொன்னீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே அதாவது மனம் முடிக்கிறத பற்றி இனக்கலப்பு இருந்தது. மெர்க்கருங்கிற இடம் வந்து மக்கள் வாழ்வதற்கு அடையாளம் கிடைச்சிருக்கணும், அங்கே தான் வாழ்ந்தாங்கங்கிறது கிடைச்சிருக்கு. அப்புறம் அந்த கல்லும் செம்பும் வச்சு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. சிந்துவெளி பண்பாடு அதிகமான இடத்தில் தான் பரவியது. அதுக்கப்புறம் வந்து நகர பரப்பு வந்து கோட்டை நகரம், கீழ்நகரம் அப்படின்னு 2 விதமாக நீங்கள் அதை பிரித்து சொன்னீங்க. அதுவும் அருமையாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் அழகாக இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க. மெய்நகர் வந்து சுற்றுலாத்தலமாக இருந்ததுங்கிறதையும் சொன்னீங்க. அதாவது உலோகவியல் வந்து தொழில்நுட்பத்திற்கு கற்றுக் கொடுத்தப்படு அது முன்னோடியாக இருந்தது அந்த தொழில்நுட்பத்துக்காக. இந்த இரும்பு காலத்தில் வந்து நலிவடைந்தது. இரும்பு காலத்தில் தான் இந்த நாகரிகம் வந்து நலிவடைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. மண்பாண்டங்கள் பலவிதங்கள் இருந்தன. அதில் வந்து அந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப அருமையாக வரைஞ்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது. அது வந்து விதவிதமான மண்பாண்டங்கள். அதாவது இப்போ நம்ம வெறும் அந்த குளிர்பானம் ஒன்றுனாக்கா நம்ம மண்பானையில் வச்சு தண்ணி வச்சு குளிர்ந்த தண்ணி குடிக்கிறோம். வெறும் பானை தான் இப்போ தெரியும் நமக்கு. அந்த காலத்தில் விதவிதமான அந்த மண்பாண்டங்களை வச்சு செஞ்சாங்கங்கிறது அந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த ஆலமரமும் அரச மரமும் எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்க, அதாவது கடவுளோட இதை வந்து எப்படி பயன்படுத்தினா சொன்னாங்க. இன்னும் இந்த புதிர்கள் வரைக்கும் ஒரு புத்தகம் வருது அப்படின்னு சொன்னீங்க. அதை அடுத்த இதில் நாங்கள் பார்க்குறோம். அருமையான ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரி எங்களுக்கு நீங்கள் அளித்தது ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள்மா. நன்றி. நன்றி. நன்றிங்க அம்மா. காணல் உரை. இன்றைய சிறப்படைப்பாளர் அம்மா அவர்களை காணல் உரை வழங்கி சிறப்பிக்க அன்பு அழைக்கின்றோம். காணல் உரையில் தாங்கள் இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தையும் ஏதேனும் கருத்துக்களோடு பற்றி இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த பேரவை சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் பகிருமாறு இன்றைய சிறப்படைப்பாளர் ஜெயாமரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள் அம்மா. மிக்க நன்றி குரலரசி சுவாதி அவர்களே. மிக தெளிவாக நீங்க வந்து தொகுத்து வழங்குறீங்க. இந்த வயசுல எல்லாம் நான் ரொம்ப பயப்படுவேன் மேடையில ஏறி பேசுறதுக்கு. அவ்வளவு அருமையா உங்களுக்கு தமிழ் வந்து விளையாடுது. இதை தொடர்ந்து நீங்க செஞ்சு பெரிய பேச்சாளராக நீங்க வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அப்புறம் நான் தான் நன்றி சொல்லணும். இந்த நான் ஒன்றும் இங்க ஒன்றும் கருத்து சொல்றதுக்கெல்லாம் இல்லை. இந்த களம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்படியே தொடர்ந்து இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்ல பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து பல விதமான தலைப்புகளில் இங்கே ஒவ்வொரு நாளும் பேச்சுகள் நடக்கின்றன, நிகழ்வுகள் நடக்கின்றன. அதனால இது ரொம்ப சிறப்பாகத்தான் நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து நடத்த வாழ்த்துகள். ஐயா சொன்ன கருத்தை நான் எடுத்துக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கேட்க இனி வர முயற்சி செய்யறேன். எனக்கே தோணும் சில நேரம், ஆனா நேரமின்மையால தான் அது பண்ண முடியல. ஆனா எனக்கே இப்ப தோணுது. நான் வர முயற்சி செய்யறேங்க ஐயா. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது வந்து 30 ஆண்டு கால ஆய்வு, IAS பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய 30 ஆண்டு கால ஆய்வு தான் இந்த புத்தகம். ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிறது. அவ்வளவு பெருசா கனமா இருக்கும் அந்த புத்தகம். அதை வந்துதான் நான் அதைத்தான் அதுல இருந்துதான் நான் செய்திகளை கொண்டு வர்றேன். எவ்வளோ தேடி 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 இது வந்து சேர்த்திருப்பாங்க ஒன்னொன்னையும். அது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அவங்க சொல்லியிருக்காங்க பல இடங்களுக்கு. அவங்க சும்மா இணையத்துல பார்த்து கட்டுரையை பார்த்து மற்றவங்க கட்டுரையை படிச்சுலாம் அவங்க எடுக்கல. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா இடங்களுக்கும் அவங்க நேர்ல போயிருக்காங்க. இந்த சிந்துவெளி அகழாய்வுகள் எங்க அகழாய்வுகள் நடந்தாலும் அவங்க நேர்ல போயிடுறாங்க. எங்க இந்த தொடர்பு இருக்கு, அந்த அடையாளத்துடைய எச்சம் இங்க எங்க இருக்கு. அதே மாதிரி கீழடியில நடந்தப்ப இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல எல்லா இடத்துக்குமே அவங்க நேர்ல போறாங்க. ஆப்கானிஸ்தானை தவிர எல்லா இடத்துக்கும் சிந்துவெளின்னு அறிவிக்கப்பட்ட அத்தனை ஊர்களுக்கும் நான் நேர்ல போயிருக்கேமான்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
அப்போ அவங்களுடைய அவ்வளவு உழைப்பு அதுதான் இந்த புத்தகமா இருக்கு. அப்போ இதுல ஒரு அம்மா சொன்ன மாதிரி பெரிய புத்தகம், எத்தனை பேரால இதுக்கான நேரத்தை எடுத்து இத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு படிச்சு புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நம்முடைய பின்புலத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அந்த புத்தகம் அவ்வளவு பெருசாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. அதுக்காக ஒண்ணும் சொல்ல முடியாது நம்ம. அப்போ அந்த பூரம் புத்தகம் முழுக்கவே ஒரு ஆய்வு கட்டுரை மாதிரியே இருக்கும். எல்லாமே தரவுகளோட இருக்கும். நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு 2 தடவை 3 தடவை படிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு நல்லா புரியும். அப்புறம் அப்ப இந்த அளவுக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு நேரம் இருக்குன்னு தெரியல. அதுக்காக நம்ம பின்புலத்தை தெரிஞ்சுக்காம விட்டுறக்கூடாது. ஒருத்தங்க 30 வருஷம் ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கொஞ்சமாவது நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு இயலா படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு புரிஞ்சதை கொஞ்சம் சிம்பிளிஃபைடு வெர்ஷனா நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இது. வேற ஒண்ணுமே கிடையாது. மூலம் அவர்களுடைய உழைப்பு. அதுல இருந்து இதை நான் எடுத்துக்கிட்டு வர்ற வேலை தான் மட்டும்தான். நான் ஒரு மெசேஞ்சர் மாதிரி வச்சுக்கலாம். அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால முதல்ல முழு நன்றியும் அந்த உழைப்பையும் இந்த புத்தகத்தையும் எழுதிய ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு தான் போய் சேரும். நம்முடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு எப்பவுமே இருக்கு. அதனாலதான் நான் இந்த புத்தகத்தை படிக்கிறேன். இது எனக்கு பிடிச்ச பகுதி, இதா இருக்கிறதுனால, ஆர்வமுள்ள பகுதியா இருக்கிறதுனாலதான் நான் படிக்கிறேன். அதனால மற்றபடி இங்க கேட்டு இது எல்லாத்தையும் உட்காந்து இவ்வளவு நேரம் கேட்டு, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறதுனாலயே படங்கள் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்காகவும் நான் படங்களை கொண்டு வர்றேன். ஏன்னா படங்களை காட்டி காட்டி சொல்லும் போது அவங்களுக்கு மனசுல நிக்கும், நம்ம பேசிக்கிட்டே போகாம. அதனாலதான் அப்ப இது கொஞ்சமாவது இந்த அகழாய்வுகளை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லணுங்கிறது எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு அகழாய்வுகளை பத்தி எவ்வளவு சொல்றோம்னு எனக்கு தெரியல. அது கதை மாதிரியாவது சின்னமா சொல்லிடணும், இங்க இருந்துதான் நம்ம வந்தோம் அப்படின்னு கொஞ்சமாவது அவங்களுக்கு மனசுல நின்றணும் அப்படிங்கறதுக்காக தான். அதனாலதான் நான் கீழடிக்கு போகலாமான்னு குழந்தைகளுக்காக ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். நான் சின்ன பிள்ளைங்க புத்தகம், ஒரு 7-8 வயசு உள்ள பிள்ளைங்க படிக்கிற மாதிரி. என் முக்கிய நோக்கம் கீழடியை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஏன்னா நம்ம வரலாறுனா புத்தகத்துல படிக்கிறீங்க, அரசர்கள் அது இது சேர சோழ பாண்டியர் இதெல்லாம் படிக்கிறீங்க. இதுக்கு முன்னே இருந்த வரலாறு எனக்கு புத்தகத்துல இருக்கான்னு தெரியல. இருந்தா நல்லது. நான் சும்மா கதை போல பிள்ளைகளுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வரேன். அவ்வளவுதான் இந்த முயற்சி. இதுல எனக்கு இருந்து பெரியவங்க எவ்வளவு பேர், ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன், ஐயா உங்க பிரம்மநாயகம் ஐயா, பெரியண்ணன் ஐயா அவர்கள், தென்மொழிப்பண்ணன் ஐயா அவர்கள், அம்மா அன்னபூரணி அம்மா அவர்கள், திருக்குறள் காமராசு, எல்லாரும் நீங்க பெரியவங்க. இன்னைக்கு இப்ப பிரேமா அம்மா வந்திருந்தாங்க. எல்லா பெரியவங்க எல்லாருமே கேட்டுட்டு நீங்க கேட்டுட்டு எனக்கு அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றது, ஒரு கருத்து சொல்றது, இன்னும் கருத்தும் கூட நீங்க சொல்லணும். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மரியாதையோட நான் அதை ஏத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இருந்து இதை கேட்கறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. அம்மா, ஒரு சின்ன விண்ணப்பம். நீங்க எழுதிய அந்த இவ்வளவு பெருசு சார், குழந்தைகளுக்கெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக இந்த புத்தகத்தை காமிக்கிறேன். இந்த புத்தகத்தை அவங்க படிச்சு இவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கிற ஜெயாமாறன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைந்து விட்டது. 3ஆம் பகுதி நிகழ்வை பிரதிபா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு எண் 2023. இந்த சிறப்பழைப்பாளர் ஜெயமாறன் அமெரிக்கா அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடும் பேரையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழ் இளம் கண்ணம்மாள் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியின் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கிய அனைத்து சான்றோர்களுக்கும், பொருளும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும், சேப்பாளர் வழங்குவர்களுக்கும், வரலாற்று செய்திகள் வழங்குவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். நிகழ்ச்சியுடைய அழைப்பிதை பாராட்டு சான்றிதழ் வடிவமைத்து தரும் சாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் என்று நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமுது சுவாதி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த பிரதிபா அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம்.
சிறப்பாக இன்றைய உரையை வழங்கி நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அமெரிக்கா ஜெயமாறன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்து மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றி. நன்றிங்க ஐயா.